जय मसीह की। आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते हैं। आइए हम गीतों के द्वारा प्रभु के नाम की हम महिमा करेंगे। आनंदी आनंदी है मेरे यीशु के चरणों में, 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 आनंदी आनंद है मेरे यीशु के चरणों
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की महिमा हो। எல்லாரும் உட்காருவோம். हम सब बैठ जाएंगे। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே परमेश्वर यीशु मसीह के नाम से உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறோம். आप सबको हम अभिनंदन देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். यीशु मसीह के नाम से आप सबको हम आशीर्वाद देते हैं। 9 மாதமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். 9 महीने भी परमेश्वर ने हमारी रक्षा किया। இந்த 10வது மாதத்தையும் காணும்படியாகவும் கர்த்தர் நமக்கு ஆயுசினாலே கூட்டி தந்திருக்கிறார். इस 10वां महीने को भी देखने के लिए परमेश्वर ने सहायता किया है। நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், பழக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். हमारे कितने ही रिश्तेदार, सहबंधुआ और कितने ही मित्रों को जो ये भाग्य नहीं मिला परमेश्वर ने हमको दिया है। அதற்கு நம்ம கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். इसके लिए हमें धन्य के पात्र बनना है। வருஷம் ஆரம்பித்தது, इस साल की शुरुआत से लेकर 9 மாதம் எப்படியோ கழிந்து போயிற்று. 9 महीने भी हमने किसी भी तरह बिता दिया है। என் நாட்கள் நெய்கிறவன் எய்கிற நாடாவை போல அதிவேகமாய் போகிறதுன்னு சொன்ன மாதிரி போயிட்டே இருக்கு. जैसे जो किरणों की चल चलती है उसी प्रकार चक्रों की चक्र जिस प्रकार घूमते फिरते रहता है उसी प्रकार दिन भी जो है फिर रहा है। நாட்கள் வாரமாகவும் வாரம் மாதமாகவும் போயிட்டே இருக்கு. कई दिन जो है हफ्ते बनकर, हफ्ते महीने बनकर इस प्रकार कई दिन बीते जा रही हैं। அடுத்த நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. अगला पल क्या होगा वो हम नहीं जानते हैं। அப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். वैसी एक अस्थाई दुनिया में हम जी रहे हैं। ஆனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு, கிருபை, தயவு நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். फिर भी परमेश्वर की रक्षा, परमेश्वर का रखवाला भरा हाथ हमारे संग रहकर हमें चला रहा है। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे। இந்த மாதமும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. इस महीने में भी परमेश्वर आपके संग रहकर आपकी रक्षा करे। கடந்த மாதம் முழுவதும் கர்த்தரே நம்மை பாதுகாத்தார். पिछले महीने पर परमेश्वर ने ही हमारी रक्षा किया। இந்த மாதமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். इस महीने में भी परमेश्वर हमारी रक्षा करके हमारी अगुवाई करेगा। தேசமே பயப்படாதே, हे देश मत डर, மகிழ்ந்து களிகூரு, आनंदित होकर मग्न हो, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்குத்தத்த வசனம் கர்த்தர் நமக்கு கடந்த மாதத்தை தந்திருந்தார். पिछले महीने में यहोवा बड़े काम करेगा, यही वचन परमेश्वर पिछले महीने में भी दिया था। பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வளோ உருவானது, कितने ही भयानक और डरावना परिस्थिति हुई थी। ஆனால் பயப்படக்கூடிய சூழ்நிலையின் மத்தியிலேயும் डरावना परिस्थिति के बीच में भी கர்த்தருடைய வாழ்க்கையிலே நம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். परमेश्वर हमारे जीवन में आनंदित होकर मग्न होने के लिए समान परमेश्वर ने कार्य किया। உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்திருப்பார். आपके भी जीवन में परमेश्वर ने किया होगा। இந்த மாதத்திலேயும் इस महीने में भी தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் परमेश्वर ने हमको दिया हुआ प्रतिज्ञा वचन, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் योएल भविष्यद्वक्ता की पुस्तक 2வது அதிகாரம் 2 अध्याय and 23வது வசனம். उसके 23 वचन, हे सियोन के लोग, तुम अपने परमेश्वर यहोवा के कारण मगन हो और आनंद करो, क्योंकि तुम्हारे लिए वह वर्ष अर्थात बरसात के पहले वर्ष बहुतायत से देंगे और पहले के समान अगली और पिछली वर्षा को भी बरसाएंगे। சீயோன் குமாரரே, हे सियोन के लोगों, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். तुम अपने परमेश्वर यहोवा के कारण मग्न हो, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து और वो क्योंकि तुम्हारे लिए वो वर्षा உங்களுக்கு பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். अर्थात बरसात की पहली वर्षा बहुतायत से देगा। சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். हे सियोन के लोगों, तुम अपने परमेश्वर यहोवा के कारण मगन हो, கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பொழிய பண்ணுவார். क्योंकि वो तुम्हारे लिए वर्षा अर्थात बरसात की पहली वर्षा बहुतायत से देगा। கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம். ये परमेश्वर ने हमको दिया हुआ प्रतिज्ञा वचन है। கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாரியும் பின்மாரியும் வர்ஷிக்க பண்ணுவார். परमेश्वर ठीक समय पर हमारे जीवन में पहली वर्षा और अगली और पिछली वर्षा को बरसाएगा। அவர் முன்மாரியும் பின்மாரியும் வர்ஷிக்க பண்ணும்போது अगली और पिछली वर्षा को जब बरसाएगा
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், तब कलिहान अन्न से भर जाएंगे ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும், और रसगुंड नए दाखमधु और ताजे तेल से उमड़ेंगे। நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய मैंने जो तुम्हारे पास भेजा है बड़ी सेनाएं, வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் जो टिटिड़ियां और एलेक முசுக்கட்டை பூச்சிகளும் और हासिल பச்சை புழுக்களும் और गाजाम नामक टिटिड़ियों, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். मेरे बड़े दल ने जिसको मैंने तुम्हारे बीच में भेजा वो खा ली थी, उसको हानि तुमको भर दूंगा। நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி तुम அடைந்து पेट भर कर खाओगे உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை और துதிப்பீர்கள். तृप्त होंगे और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करोगे। என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. जिसने तुम्हारे लिए आश्चर्य के काम किए हैं, मेरी प्रजा की आशा फिर कभी न टूटेगी। நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் तब तुम जानोगे कि मैं इज़राइल के बीच में हूँ நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், और मैं यहोवा तुम्हारा परमेश्वर हूँ வேறொருவர் இல்லை என்பதையும் और कोई दूसरा नहीं है, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். इसे तुम जान लोगे। என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. मेरी प्रजा की आशा फिर कभी न टूटेगी। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், परमेश्वर क्या कहता है ஏற்ற காலத்துல முன்மாரியும் பின்மாரியும் உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுவேன். कि ठीक समय पर अगली और पिछली वर्षा को मैं बरसाऊंगा। அப்படி உங்கள் வாழ்க்கையிலே நான் ஏற்ற முன்மாரியும் பின்மாரியும் வர்ஷிக்க பண்ணும்போது, वैसे जब अगली और पिछली वर्षा को मैं बरसाऊंगा, உங்கள் களங்கள் தானியத்தினால் நிரம்பும், உங்கள் ஆலைகளிலே திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடு. तब कलिहान अन्न से भर जाएंगे और रसगुंड में नए दाखमधु और ताजे तेल से उमड़ेंगे। நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து तुम पेट भरकर खाओगे और तृप्त होंगे। உங்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்த உங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करोगे जिसने तुम्हारे लिए आश्चर्य के काम किए हैं। என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. मेरी प्रजा की आशा फिर कभी न टूटेगी। நான் கர்த்தர், என்னை தவிர வேறே தேவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். मैं यहोवा तुम्हारा परमेश्वर हूँ, फिर और कोई दूसरा नहीं, इसे तुम जान लोगे। என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. मेरी प्रजा की आशा फिर कभी न टूटेगी। கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ये परमेश्वर का द्वारा कहा हुआ एक शब्द है। ஆண்டவர் தைரியமாய் சொல்றார், परमेश्वर बड़े धैर्य से कहता है, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. मेरी प्रजा की आशा फिर कभी न टूटेगी। ஏன் சொன்னா, क्यों? உங்க வாழ்க்கையில நான் முன்மாரியும் பின்மாரியும் பொழிய பண்ணுவேன். इसलिए कि तुम्हारे जीवन में अगली और पिछली वर्षा को मैं बरसाऊंगा। அப்பொழுது உங்கள் களங்கள் தானியத்தினால் நிரம்பு, तब कलिहान अन्न से भर जाएंगे, உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் புரண்டு ஓடு. रसगुंड में नए तेल और दाखमधु से उमड़ेंगे। இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில வெட்டுக்கிளி பச்சை புழு இதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு வந்த நஷ்டங்களை எல்லாம் நான் திரும்ப தருவேன். अब तक जो भी उपज अरबे नामक टिटिड़िया, एलेक, हासिल और गाजाम नामक टिटिड़ियों ने खा लिया था, उसे उसका हानि में तुमको भर दूंगा। நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், तुम पेट भर कर खाओगे और तृप्त होंगे நீங்கள் திருப்தி அடைவீர்கள், और तृप्त होंगे। நான் உங்களை அதிசயமாய் நடத்துவேன். मैं तुमको आश्चर्य काम करूंगा। இதெல்லாம் நடக்கும்போது ये सब होते समय நான் தான் கர்த்தர், मैं ही परमेश्वर हूँ வேறொருவர் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். और कोई दूसरा नहीं है, इसे तुम जान लोगे। நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. तुम्हारी आशा फिर कभी न टूटेगी। தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாதத்துல நீங்க தைரியமாய் இருங்கள். इस महीने में तुम बड़े ढाढ़स भरे मन से रहो। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே முன்மாரியும் பின்மாரியும் பொழிய பண்ணுவார். परमेश्वर आपके जीवन में पिछली और अगला वर्षा बरसाएगा। அதாவது ஏற்ற காலத்திலே முன்மாரியும் பின்மாரியும் பொழிய பண்ணுவேன் என்று சொன்னால், ठीक समय पर अगली और पिछली वर्षा बरसाऊंगा, इसका मतलब क्या है? அவர் சமயத்துக்கு ஏற்ற சகாயராய் உங்களுக்கு வெளிப்படுவார். ठीक समय पर समय का सहायक बनकर प्रकट होगा। எந்த சமயத்துல எப்படி வெளிப்படணுமோ அப்படி வெளிப்படுவார். जिस समय पर जैसा प्रकट होना चाहिए वैसा प्रकट होगा। கடந்த நாட்கள்ல ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பல நஷ்டங்கள் வந்திருக்கலாம். पिछले दिनों में भले ही तुम्हारे जीवन में कई नष्ट हुआ हो, உங்கள் கையின் பிரயாசங்களை வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டு இருக்கலாம். आपके हाथ की कमाई को भले ही टिटिड़िया खाया हो, உங்கள் கையின் பிரயாசங்களை பச்சை புழுக்கள் சாப்பிட்டு இருக்கலாம். भले आपके हाथ की कमाई को कोई अरबे नामक टिटिड़िया ने खाया हो। அதாவது அப்படிப்பட்ட சில நஷ்டங்கள் குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம். कोई प्रकार की कमियां आपके जीवन में आया हो, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है அவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். इन सबका हानि मैं तुमको
तुमको भर दूंगा। நீங்கள் நஷ்டப்பட்டு போன காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். जिसमें भी तुम्हारा नुकसान हुआ है उस सबका हानि में भर दूंगा। இந்த மாதம் நீங்கள் திருப்தியை சாப்பிடுவீர்கள். इस महीने में तुम पेट भर कर खाओगे। சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். परमेश्वर तृप्त भरा हुआ आशीर्वाद देगा। உங்கள் கலங்கள் தானியத்தினால் நிரம்பு. तुम्हारे खलिहान जो अन्न से भर जाएंगे। உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடு. और रसकुंड में नए दाखमधु और ताजे तेल उमड़ेंगे। எண்ணெய்க்கு குறைவில்லை. तेल की तब कमी न होगी। சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். संपूर्णता की आशीर्वाद। இத்தனை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் यदि आपको इतना आशीर्वाद पाना है तो கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, சீயோன் குமாரரே, ए सियोन के लोगों, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். तुम अपने परमेश्वर यहोवा के कारण मगन हो। ஒரே ஒரு வார்த்தை, एक ही शब्द, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். अपने परमेश्वर यहोवा के कारण मगन हो। இந்த ஒரு காரியத்தை செய்தால் यदि इस एक काम को करोगे, கர்த்தர் நமக்கு செய்கிற ஆசீர்வாதம் परमेश्वर हमारे लिए जो आशीर्वाद देता है சமயத்துக்கேற்ற சகாயராய் வெளிப்படுவார். वो समय का योग्य सहायक बनकर प्रकट होगा। கடந்த நாட்கள் நம்முடைய கையின் பிரயாசங்கள் வந்த நஷ்டங்கள் எதுவாய் இருந்தாலும் அதை திரும்ப தருவார். पिछले दिन में जो भी नुकसान हुई हो, जो भी नष्ट हुआ हो, उसकी हानि परमेश्वर हमारे लिए भर देगा। நம்முடைய களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும். हमारे खलिहान अन्न से भर जाएंगे। ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் புரண்டோடும். रसकुंड में नए दाखमधु और ताजे तेल से उमड़ेंगे। சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள். पेट भर कर खाएंगे। திருப்தி அடைவீர்கள். तृप्त होंगे। கர்த்தருடைய அதிசயமான கிரியைகளை காண்பீர்கள். परमेश्वर के आश्चर्य भरे कामों को देखेंगे। என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. मेरी प्रजा की आशा फिर कभी नहीं टूटेगी। கிட்டத்தட்ட 8-9 ஆசீர்வாதங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. लगभग 8 से 9 आशीर्वाद यहाँ पर बताया गया है। இந்த 9 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் इस 9 प्रकार के आशीर्वाद को यदि पाना है तो இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்கள். ये सब परमेश्वर ने वादा किया हुआ आशीर्वाद है। இதை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் यदि इसे पाना है तो கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், परमेश्वर एक बात कहता है, சீயோன் குமாரரே, ए सियोन के लोगों, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். तुम अपने परमेश्वर यहोवा के कारण मगन हो। ஒரே ஒரு காரியம், एक ही बात, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். यहोवा के कारण मगन होना है। மகிழ்ந்து களி கூறுங்கள். मगन होना है। வேற ஒரு பெரிய காரியம் இல்ல. और कोई बड़ा काम परमेश्वर ने नहीं करने को कहा இந்த है। ஒரு காரியத்தை செய்யுங்க, एक काम कीजिए, கீழே உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தம். नीचे बताई हुई सारी आशीर्वाद आपका है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க आप வேண்டும். परमेश्वर यहोवा के कारण मगन होना है। நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். परमेश्वर यहोवा के कारण आनंदित होना है। கர்த்தருக்குள் ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி மகிழ்ந்து களி கூற வேண்டுமானால் यदि किसी व्यक्ति को यहोवा के कारण मगन या आनंदित होना है, ஒரே ஒரு காரியம், एक ही बात, இருக்கிற காரியத்தில் திருப்தியா இருந்த போதும். जिस जो बातों में आपको है उसी में संतुष्ट रहो। ஒரு மனுஷனோ மனுஷியோ कोई भी स्त्री हो या पुरुष, இருக்கிற காரியத்துல திருப்தியாய் வாழ கற்றுக்கொண்டால் जो चीज या जो वस्तु आपके पास है उसी में तृप्त रहोगे, அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். वे सदा परमेश्वर यहोवा में आनंदित रहेंगे। இன்னைக்கு அநேகர் மற்றவர்களை பார்க்கிறார்கள். आज कई लोग दूसरों को देखते हैं, அவர்களை இவர்களை பார்க்கிறார்கள். इनको उनको देखते हैं, அவர்களோடு இவர்களோடு தங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். इनके और उनके साथ अपने जीवन की तुलना करते हैं। அவர்களை இவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது जब हमारी जीवन को इनके उनके साथ तुलना करेंगे, அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது जब इनके उनके जीवन की आशीर्वाद जब हमारे जीवन में नहीं होता है, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் कई உருவாகுது. लोगों के परिवार में समस्या होती है। நமக்கு இல்லாத ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள். जो चीजें हमारे पास नहीं है उसे पाने के लिए यत्न करते हैं। இல்லாத ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடினப்பட்டு உழைக்கிறார்கள். जो नहीं है उस वस्तु के लिए कठिन मेहनत करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग एक बात जान लीजिए, நாம் எதை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ हमें जो अनुभव करना है और परमेश्वर उसे जानता है, அதைத்தான் நாம் அனுபவிக்க முடியும். उसे ही हम अनुभव कर सकते हैं। அதனால தான் நான் அப்பப்ப சொல்லுதுண்டு, इसलिए मैं सदा हमेशा कहती हूँ, கொஞ்சமாய் மன்னாவை சேர்த்தவனுக்கு குறைவுபட்டதும் இல்லை, जो थोड़ा
सा मन्ना जमा किया उसका भी कुछ कम नहीं हुआ, நிறைய வாரி கொண்டு வந்தவனுக்கு மீதியும் இல்லை. जिसने बहुत जमा किया उसको कुछ बचा भी नहीं. யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கரெக்டா ஆண்டவர் போஷித்தார். जिसको जितना चाहिए उतना परमेश्वर ने ठीक तरह से खिलाया. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, சில கர்த்தரை மறந்துவிட்டு कुछ लोग परमेश्वर को भूलकर சம்பாதிப்பதிலே கவனமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். कमाने में ही अधिक ध्यान पूर्वक रहते हैं. கர்த்தரை மறந்துவிட்டு வருமானத்துக்கு பின்னாடி அலையும் போது जब हम परमेश्वर को भूलकर कमाई के पीछे दौड़ते रहेंगे, கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீ திரளாய் சம்பாதித்தாலும் भले तुम बहुत कुछ कमा ले, அது பொத்தலான பையில போட்டது போல இருக்கும். वो फटा हुआ तेले में ढाले के समान रहेगा. ஒரு கிழிந்து போன பை இருந்தால், मान लो कोई थैला फटा हो, அது உள்ள எவ்வளவு போட்டாலும் சரி பைக்கு கீழோடி தான் போகும். उसके अंदर आप कितना भी डालते जाओगे नीचे से निकलते जाएगा, அது நிரம்பாது. उसमें कभी वो भरेगा ही नहीं. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். परमेश्वर का आशीर्वाद में ही एक संपत्ति और ऐश्वर्य होती है. அதுல வேதனை என்பது இல்ல. उसमें कोई वेदना नहीं होती है. அது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए एक बात जान लीजिए, தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நாம் இந்த பூமியில உயிரோடு வாழும்போது, हम जब इस पृथ्वी में जीवित हैं, நாம் உயிரோடு இருக்கும் சகல நாட்களிலும் जब तक हम जीवित हैं, நாம் எவைகளெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ, हम जो भी कुछ अनुभव करना परमेश्वर चाहता है, அவைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமாய் தருவார். उन सबको परमेश्वर हमें संपूर्ण रीति से देगा. அதனால அவர்களையும் இவர்களையும் பார்க்க கூடாது. इसलिए इनको उनको न देखें. நமக்கு எது இருந்தாலும் சரி, हमारे पास जो है மன உள்ளத்துல சொல்லணும், हम अपने आप में बोलिए, நான் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்ட காரியம் இதுதான். मेरे लिए परमेश्वर ने यही अनुभव करने के लिए रखा है. கர்த்தர் தந்த இந்த காரியம் எனக்கு போதும். परमेश्वर ने जो दिया है इस बात मेरे लिए काफी है. இந்த திருப்தி ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள எப்ப வருதோ, जब किसी व्यक्ति के अंदर ये संतुष्ट मन होता है, அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி वे கூறுவார்கள். लोग परमेश्वर में मग्न और आनंदित रहेंगे. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற முடியவில்லை. आज कई लोग परमेश्वर में आनंदित और मग्न नहीं हो पाते हैं. இருதயம் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. हमेशा मन जो है एकदम ही कोलाहल मचती है. இருதயம் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. मन में कोलाहल उठती रहती है. அங்க ஓய்வு என்பதே இல்ல. वहां में कोई विश्राम ही नहीं है. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, துன்மார்க்கனுடைய இருதயம் கொந்தளிக்கிற கடல் அலையை போல இருக்கிறது. अधर्मी का मन जो समुद्रों की लहर के समान कोलाहल उठती है. கடல்ல அலை ஓயும் என்று சொல்லி எதிர்பார்த்தால் அந்த கடல்ல அலை ஓய்வதே இல்லை. यदि समुद्र की लहर को तमने की इंतजार करे तो कभी नहीं तमती है. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. दिन रात उसकी लहर जो चलती रहती है. நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கு. लेकिन धर्मियों का मन जो परमेश्वर पर आशा रखकर ट्रूड रहती है. துன்மார்க்கனுடைய இருதயம் கடல் அலை கொந்தளிக்கிற கடல் அலை போல இருக்கிறது. लेकिन अधर्मी का मन जो है एक समुद्र की लहर के समान एकदम कोलाहल उठती रहती है. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்களானால் यदि आप धर्मी बने रहोगे, உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கட்டும். आपका मन यहोवा पर आशा रखते हुए ट्रूड रहेगा. தாவீது சொல்லுகிறார், दाऊद ने कहा है, நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கு. धर्मी का मन जो परमेश्वर पर आधारित होकर ट्रूड रहता है, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். उनके बच्चों को भी सुरक्षित स्थान मिलता है. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுவானானால் यदि कोई व्यक्ति परमेश्वर का भय माने, அவனுக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கு. उसके लिए भी एक ट्रूड आशा होती है. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு திட நம்பிக்கை தைரியம். परमेश्वर का भय मानने वाले व्यक्ति बड़े ट्रूड होते हैं. அவனுக்கு மட்டுமல்ல அந்த தைரியமும் திட நம்பிக்கையும் केवल वो आशा और ट्रूड केवल उसी के लिए नहीं, அவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கிறார். बल्कि उनके बच्चों को भी परमेश्वर शरण स्थान होता है. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூற வேண்டும். आज के दिन आप परमेश्वर यहोवा के कारण मगन होवे. எதுவா இருந்தாலும், कुछ भी क्यों न हो, கர்த்தர் பிரியாணியா தந்தாலும் परमेश्वर यदि बिरयानी भी दे, அது சொல்லணும், கர்த்தர் நான் அனுபவிப்பதற்கு என்று கர்த்தர் தந்திருக்கிறார். परमेश्वर ने मुझे अनुभव करने के लिए दिया है. சந்தோஷமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. आनंदित होकर मग्न होकर उसे खाइए. கஞ்சி குடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், यदि आपको गंजी भी पीना पड़े, கர்த்தர் எனக்கு அனுபவிக்க வேண்டும் என்று தந்திருக்கிற ஆகாரம், परमेश्वर ने अनुभव करने के लिए दिया हुआ भोजन यही है.
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. परमेश्वर को स्तुति करके भोजन कीजिए। அதனால தான் பவுல் சொன்னார், इसलिए पौलुस ने कहा, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும். मुझे मैं जीना भी जानता हूँ, मैं नम्र होना भी जानता हूँ। எல்லா நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். हर परिस्थिति में मैं संतुष्ट के साथ तृप्त रहना सीख लिया हूँ। எல்லா நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். हर परिस्थिति में मैं मन संतुष्ट बनना चाहता हूँ। பசியானாலும் சரி, भूखा हो, பட்டினியா இருந்தாலும் சரி, यदि भूखा भी रहना पड़े, வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, என்ன நிலைமையா இருந்தாலும் சரி, यदि ऊंचा हो या नीचा हो, कोई भी कैसा भी परिस्थिति हो, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்றாரு. सब परिस्थिति में मैं संतुष्ट रहना सीख लिया हूँ। அப்ப நமக்குள்ள ஒரு மனரம்யம் வேணும். हमारे अंदर एक संतुष्ट मन होना जरूरी அந்த है। மனரம்யம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுதல், संतुष्ट मन के कारण यहोवा में आनंदित होना, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாயிருக்க வேண்டுமானால் यदि ये सब परमेश्वर एक किसी व्यक्ति के अंदर होना हो, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு காரியம் திருப்தி உள்ள வாழ்க்கை வேணும். परमेश्वर के लोगों के अंदर एक संतुष्ट मन होना चाहिए। திருப்தி வேணும். संतुष्टपन। இன்னைக்கு உங்க வாழ்க்கையில திருப்தி இருக்குதா ஆராய்ந்து பாருங்கள். आप अपने जीवन में जांच कर देखिए, क्या आपके अंदर तृप्त मन है? கண்ணு ஒரு நாளும் திருப்தி ஆகாது. हमारी आंखें कभी संतुष्ट नहीं होता। கண் காண்பதினால் திருப்தி அடைவதில்லை. आंखों से देखने से हम कभी तृप्त नहीं होते। நான் இவ்வளவு நாள் பார்த்துட்டேன், इतने दिन मैंने देख लिया, பார்த்தது போதும், अभी बस हो गया, இனி எனக்கு இந்த கண்ணால நான் எதையும் பார்க்க வேண்டாம் अब मुझे इस आंखों से कुछ भी नहीं देखना है। அப்படின்னு சொல்லி கண்ணு ஒரு நாள் சொல்லாது. ऐसी हमारी आंखें कभी नहीं बोलेगा। சரீரத்துல உயிர் இருக்கும் வரைக்கும் கண்ணு பார்த்துட்டே தான் இருக்கும். जब तक इस शरीर में जिंदा जीवन है, तब तक ये आंखें देखती रहेगी। காண்கிறதினால் கண் திருப்தி ஆவதில்லை. देखने से आंखें कभी तृप्त न होगी। கேட்கிறதினால் செவி நிறைவடைவதும் இல்லை. सुनने से कान कभी भरता भी नहीं। ஒரு நாள் கண்ணு திருப்தி ஆகாது, காதும் திருப்தி ஆகாது. कभी हमारी आंखें भी तृप्त न होगी, ना हमारी कान तृप्त होगी। அக்னியும் ஒரு நாள் போதும் சொல்லி திருப்தி அடையாது. और आग भी हमेशा कभी तृप्त नहीं होता। ஒரு இடத்துல தீ பற்றி எரியுது, यदि कहाँ पर आग लग जाए, அந்த எரியிற தீல उस जलते हुए आग में அந்த தீ ஒரு நாள் சொல்லாது எனக்கு போதும், நான் இதோட அடைஞ்சுக்கிடுறேன், நான் போதும், நான் எரிஞ்சதை சொல்லவே சொல்லாது. ये आग कभी नहीं कहेगा कि मैं जो जला हूं ये काफी है, अब इसके बाद मैं कभी नहीं जलूंगा। எவ்வளவு கச்சடா கொண்டு போடுறோமோ, जितना हम कचरा डालते जाएंगे, நான் இவ்வளவு நேரம் தான் எரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதி கச்சடாவை நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒதுக்கி வைக்காது. मैं आज के दिन इतना ही कचरा जलाऊंगा, ये कल के लिए रहने दो बोलकर नहीं कहेगा। போதும்னு ஒரு நாள் அக்னி சொல்லவே சொல்லாது. कभी आग जो है बस मुझे बस हो गया बोलकर नहीं कहेगा। எவ்வளவு பார்த்தாலும் திருப்தி அடையாத கண்ணு போல, कितना भी देखे तृप्त न होने वाली आंखें, எவ்வளவு கேட்டாலும் நிறைவடையாத செவியை போல, कितना भी सुने नहीं भरने वाली ये कान, போதும் என்று சொல்லாத அக்னியை போல कभी संतुष्टता न होने वाली आग ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்க கூடாது. किसी व्यक्ति का जीवन नहीं होना चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையும் மனரம்யமா இருக்கணும். हर परिस्थिति में संतुष्ट रहना है। எல்லா சூழ்நிலையும் திருப்தி உள்ளதா இருக்கணும். कोई भी परिस्थिति में तृप्त रहना है। அப்ப அந்த திருப்தி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, जब ये तृप्त किसी व्यक्ति के अंदर होता है, அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகுது. तब उसके मन में आनंदित होती है। அந்த சந்தோஷம் வரும்போது वो आनंद के कारण ही வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். जो आनंदित है वो भजन गाए। அப்ப சங்கீதமா பாடணும்னா அந்த மனுஷனுக்குள்ள முதல்ல சந்தோஷம் வேணும். यदि भजन गाना है तो आनंद होना अवश्य है। அப்ப சந்தோஷம் இருக்கிறதுனால தான் आनंद होने के कारण கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, சீயோன் குமாரரே நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ए सियोन के लोगों, तुम अपने परमेश्वर यहोवा के कारण मगन हो। மகிழ்ந்து களி கூறுங்கள். मगन हो। நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்தால் கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தை தருவார். यदि आप परमेश्वर यहोवा के कारण मग्न हो और आनंदित करेंगे तो परमेश्वर सारा आशीर्वाद आपको देगा। தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள திருப்தி வேணும். परमेश्वर के लोगों के अंदर एक संतुष्ट मन அந்த होना திருப்தி चाहिए। இல்லாததுனால தான் वो संतुष्ट मन न होने के कारण அநேகருடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு உண்டாகுது. आज कई लोगों के जीवन में कुड़कुड़ाहट होती है। முறுமுறுப்பு, कुड़कुड़ाना, சில குடும்பங்கள்ல முறுமுறுப்பு ஓயவே ஓயாது. कुछ परिवार में ये कुड़कुड़ाना मिटता ही नहीं है। ஒரே முறுமுறுப்பு, हमेशा कुड़कुड़ाना, புருஷ மனைவிக்குள்ள முறுமுறுப்பு, पति पत्नी के बीच में कुड़कुड़ाना, அண்ணன் தம்பிக்குள்ள முறுமுறுப்பு, भाई भाई के बीच में कुड़कुड़ाना, அக்கா தங்கச்சில முறுமுறுப்பு, बहन बहन के
बीच में कुड़कुड़ाना, முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. हमेशा कुड़कुड़ाते रहेंगे। அதனால தான் வேதத்துல எழுதப்பட்டிருக்குது, इसलिए पवित्र शास्त्र में लिखा गया है, எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் जो ये मिस्र देश से निकले हुए इजरायली लोग, கர்த்தர் தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर ने ही उनको दासित्व से ले आया था, கர்த்தர் தான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். यहोवा ही उनको मिस्र देश से बाहर लाया। மோசையின் கையில் இருந்த கோல்னால அற்புதம் செய்தார், அடையாளம் செய்தார், ஜனங்களை போஷித்தார், எல்லாம் செய்தார். मूसा के हाथ में जो लाठी था उसके द्वारा परमेश्वर ने कई अद्भुत काम किया, लोगों को खिलाया पिलाया, सब कुछ किया, எல்லாவற்றையும் அனுபவித்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் सब कुछ अनुभव किया हुआ ये इजरायली लोग ஒரே முறுமுறுப்பு, हमेशा कुड़कुड़ाते ஒரே थे, முறுமுறுப்பு. हमेशा कुड़कुड़ाना। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் இல்ல, मिस्र में से निकले हुए इजरायली लोग, வனாந்தரத்தில் முறுமுறுத்த அத்தனை பேரும் வனாந்தரத்தில் செத்து போனார்கள். जितने भी लोगों ने कुड़कुड़ाया वो सब उस जंगल में ही मर मिट गए। முறுமுறுத்த அத்தனை பேர் வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. जितने लोगों ने कुड़कुड़ाया वे सब उस जंगल में मर मिट गए। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள ஒருத்தர் போல, वादा किया गया हुआ कनान देश के अंदर कोई प्रवेश नहीं कर पाया। புறப்பட்டவர்கள் சந்ததியாக உள்ள வருது, जो वहां से निकले थे उनकी संतान उसमें प्रवेश किया। இவங்க முறுமுறுத்து 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 வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. ये लोग कुड़कुड़ाकर उसी जंगल में मर गए। முறுமுறுப்புக்கு காரணம் என்ன? कुड़कुड़ाने का कारण क्या है? திருப்தி இல்ல, संतुष्ट मन नहीं, மனசுல சந்தோஷம் இல்ல, मन में आनंद नहीं, திருப்தி இல்லாததுனால, तृप्त न होने के कारण, இருதயத்துல ஒரு சந்தோஷம் இல்லாததுனால मन में एक आनंद न होने के कारण முறுமுறுத்து 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 வழியிலே செத்து போயிட்டாங்க. हमेशा कुड़कुड़ाते रास्ते में ही मर गए। இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில முறுமுறுப்பை முதலாவது உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. सबसे पहले आप अपनी जीवन में से कुड़कुड़ाना दूर कर दो। ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், एक बात जान लीजिए, கர்த்தரே வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் भले परमेश्वर ने आपको वादा दिया है, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் उस वादा को यदि आपे पाना है तो, முறுமுறுப்பு என்கிற ஒரு சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குமானால், यदि आपके अंदर कुड़कुड़ाना हो, கர்த்தருடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. परमेश्वर के आशीर्वाद भरे वादा को नहीं पा सकेंगे। அதனால கர்த்தர் நமக்கு தந்திருக்க வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் நல்ல பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். परमेश्वर ने हमको जो भी आशीर्वाद कहा है बहुत बड़ी बड़ी आशीर्वाद है। பெற்றுக்கொள்ள ஒரே வழி, நீங்க முறுமுறுக்காதீங்க. पाने का एक ही कारण है कि कभी कुड़कुड़ाना नहीं, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். यहोवा में आनंदित होकर मगन हो, முறுமுறுக்காமல் மகிழ்ந்து களி கூறுங்கள். बिना कुड़कुड़ाए मगन हो जाएं। அப்ப முறுமுறுக்க கூடாது. कुड़कुड़ाना नहीं है। அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான முறுமுறுப்புகள், कई लोगों के जीवन में कई प्रकार की कुड़कुड़ाना। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முறுமுறுப்புகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. हमारे जीवन में कुड़कुड़ाने का मौका न दें। நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க வேண்டுமானால், यदि हमारे जीवन में प्रतिज्ञा वचन के आशीर्वाद को पाना है तो கர்த்தருக்குள் மனரம்யமாய் இருந்து கர்த்தரை மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். यहोवा में आनंदित होकर मग्न होकर यहोवा की स्तुति करना है। சத்ருவானவன் நயவஞ்சகமாய் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் முறுமுறுப்பை கொண்டு வருவான். शैतान बड़े भरमाईपन से कई प्रकार की कुड़कुड़ाना हमारे जीवन में ले आएगा। நாம் மிகவும் விழிப்புள்ளவர்களாய் இருக்கோம். हम अधिक झांकते हुए रहना है। ஒரு ஊழியக்காரர் இருந்தார். एक सेवक था, சபையில கிட்டத்தட்ட ஒரு 500 விசுவாசிகள் இருப்பார்கள். लगभग उस सेवक के कलीसिया में 500 लोग थे। 500 விசுவாசிகளுக்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். 500 विश्वासियों लोगों के बीच में वो वचन बांट रहा था। பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது जब वो संदेश दे रहा था, யூதாஸ் காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். वो यहूदास कार्यों के विषय प्रचार कर रहा था। இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருஷம் இருந்தாரு. यीशु मसीह के साथ 3.5 साल था। 3 வருஷம் இயேசு கிறிஸ்து பணப்பையன் அவன் கையில தான் கொடுத்து வச்சிருந்தாரு. यीशु मसीह 3.5 साल उसी के हाथ में पैसे का थैली दे रखा था। ஆனாலும் அந்த யூதாஸுக்கு பண ஆசை ஆனபடினால மனுஷகுமாரனை காட்டி கொடுப்பதற்காக சம்மதிச்சிட்டான். इसलिए उसके अंदर इतनी लालचपन थी कि उसने पैसे की लालच में यीशु को इनकार कर दिया और दिखा दिया, पकड़ा दिया। இயேசுவை காட்டி கொடுத்தான். यीशु को पकड़ा दिया, 30 வெள்ளி காசை வாங்கினான். 30 चांदी का सिक्का लिया, அவனால அனுபவிக்க முடியல. वो उसे अनुभव नहीं कर पाया। அதை தூக்கி ஆலயத்துல கொண்டு வீசிட்டு செத்து போனான். उसे जाकर भवन में फेंक दिया और फिर मर गया। அப்படி யூதாஸை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. ऐसे यहूदास कार्यों के बारे में प्रचार कर रहा था।
அவரு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. वो तो केवल परमेश्वर का संदेश दे रहा था, அங்க பிரசங்க கேட்டுட்டு இருந்த ஒரு ஆளு, लेकिन जो सुन रहा था उनमें से एक विश्वासी, அவருக்கு அந்த வார்த்தை வந்து என்ன ஆச்சோ தெரியல, उसको पता नहीं वो उस वचन उसे कैसे चुभने लगा, அவர் எழும்பி போயிட்டாரு வெளியில. वो उठ के बाहर चला गया, எழும்பி வெளியே போயிட்டாரு. बाहर चला गया। கேட்டா यदि उससे पूछा गया, யாரோ ஒருத்தர் என்ன பற்றி பாஸ்டர்ட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, किसी ने तो भी मेरे बारे में पास्टर जी को बताया है। அவர் இன்னைக்கு யூதாஸ்னு சொல்லி பிரசங்கம் பண்ணது எல்லாமே எனக்கு தான். आज के दिन जो यहूदास के बारे में कहा, ये सब मेरे ही कारण कहता है। இத்தனை வருஷம் நான் சபையில ஒரு விசுவாசியா இருக்கிறேன், इतने साल से मैं कलीसिया में विश्वासी हूँ, இன்னைக்கு நீ யூதாஸ்னு சொல்லிட்டாரு, आज के दिन मुझे देखकर एक यहूदास बोल दिया, யூதாஸ்னு சொல்லிட்டாரு, यहूदास कह दिया, ஒரே முறுமுறுப்பு, कुड़कुड़ाने लगा, முறுமுறுத்து சபையை விட்டு வெளியே போயிட்டாரு. कुड़कुड़ा के कलीसिया छोड़कर चला गया। முறுமுறுப்பு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடுத்து போடு. जो आप कुड़कुड़ाते हो, ये परमेश्वर का आशीर्वाद को पाने से रोक देता है। தேவனுடைய பிள்ளைகிட்ட மிகவும் கவனமா இருக்க வேண்டும். परमेश्वर के लोग आप अधिक ध्यान पूर्वक रहना है। அதனால முறுமுறுப்பு பல விதங்கள்ல உண்டாகுது. इसलिए कुड़कुड़ाना कई रूप में होती है। நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு வருமானால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், हमारे जीवन में यदि कुड़कुड़ाना हो तो एक बात ध्यान रखिए, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சத்துருவானவன் தடுக்கிறான். परमेश्वर का वादा किया हुआ आशीर्वाद को पाने से शैतान रोक रहा है। ஒரு புருஷன் மனைவி இருந்தாங்க, एक पति पत्नी थे, ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, उद्धार पाई हुई बहन, அந்த சகோதரி ஒழுங்கா ஆராதனைக்கு வரக்கூடியவர்கள், हमेशा और रितसर परमेश्वर की आराधना में आती थी। அப்ப ஒழுங்கா ஆராதனைக்கு வருகிற சகோதரி, आराधना में आने वाली एक व्यक्ति, அப்போ சகோதரன் ரட்சிக்கப்படவில்லை, अब तक वो भाई उद्धार नहीं पाया, ஆராதனைக்கு வருவது கொஞ்சம் காலதாமதமானது, आराधना में आने में देरी हुई, வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, घर में थोड़ी समस्या, புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்தது, पति और पत्नी के बीच में झगड़ा, புருஷனார் மனைவி அடித்து போட்டார், पति ने पत्नी को मार दिया। சகோதரிக்கு ரொம்ப கோவம் வந்தது, अब उस बहन को बहुत गुस्सा आया। வீட்டுல தண்ணி கூட மண் கூட வச்சிருந்தா, घर में एक मटका रखा हुआ था, ஓங்கி புருஷனார் தலையில ஓங்கி பானை போட்டு உடைச்சார். उस मटका को उठाया और उसके सिर पे ऐसा पटक दिया, பானை உடைஞ்சது, मटका टूट गया அந்த பானையில் உள்ள வாய் அந்த வளைவு பகுதி கழுத்துல மாட்டிட்டு, और वो मटका का जो मुंह का भाग था, वो भाग जो है पति के सिर पर अटक गया। அவர் சொல்றாரு, वो कहता है, சர்ச்சுக்கு ஓடி ஓடி போறா, हमेशा चर्च चर्च बोलकर भाग भाग के जाती है, ஆனா புருஷனை இப்படி பானை போட்டு அடிச்சு உடைக்கிறதா சர்ச்சில் சொல்லி தராங்க? क्या तुम्हारे चर्च में ऐसे ही सिखाते हैं कि पति को ऐसे मार के गले में ऐसे लटका दे? இன்னைக்கு நான் வந்து ஊழியக்காரட்ட சொல்லி கொடுக்கறேன், आज के दिन देख मैं आकर तेरे पास्टर जी को ये सब बताता हूं। அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு. ऐसे मन में सोच लिया। சகோதரி வந்தார்கள், वो बहन आई, ஆராதனைக்கு வந்தார்கள், आराधना में आई, ஆராதனை வந்து முதல்ல உட்கார்ந்தாச்சு, पहला आकर बैठ गई, சாட்சி நேரம் வந்தது, गवाही का समय आया, சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். गवाही बोलने के लिए उठे, நான் ஆராதனைக்கு வரணும்னு வேகமா புறப்பட்டேன். तब वो बहन भी उठी और बोलने लगी कि मैं चर्च में आने के लिए तैयारी कर रही थी, சத்துரு என்ன தடுத்தான், मुझे शत्रु ने रोक दिया, சத்துருன் தலையை உடைச்சிட்டு நான் வந்துட்டேன். मैं शत्रु के सिर को कुचला कर आ गया हूँ। எல்லாரும் சகோதரிக்காக ரொம்ப கத்திர சோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தினாங்க. सब लोग बहन के लिए परमेश्वर को धन्यवाद कहकर महिमा करने लगे। பாஸ்டர் பிரசங்கத்துக்கு எழும்புறாரு, पास्टर जी अब प्रचार के लिए उठे। பாஸ்டர் பிரசங்கத்துக்கு எழும்புனா पास्टर जी ने जब संदेश देने के लिए उठे, அவரு தற்செயலா பிரசங்கம் பண்றாரு. उसने तो केवल ऐसी एक मामूली से उसने एक बात बताया மனைவியை அடிக்கிற புருஷன் மிருகத்தனம் உள்ளவன், कि जो व्यक्ति पत्नी को मारता है वो व्यक्ति जानवर के समान है। மனைவியை அடிக்கிற புருஷன் மிருகத்தனம் உள்ளவன், அவன் மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாரு. जो व्यक्ति पत्नी को मारता है, पत्नी पर हाथ उठाता है, वो जानवर के समान है, वो इंसान नहीं है। இது சகோதரனுக்குள்ள ஒரு பெரிய ஆத்திரம். अब ये भाई के अंदर ये जो सुन रहा था, इसके अंदर बहुत गुस्सा आने நான் लगा। வர்றதுக்கு முன்னாடி ஆளா ஓடி வந்துட்டா, मेरे आने से पहले ही ये पहले ही भागकर आ गई। இங்க வந்து இவர்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாலோ தெரியல, यहाँ आके पता नहीं इसने पास्टर जी को क्या बताया, இவருக்கு என்ன தெரியும் நடந்த விஷயம். अभी क्या हुआ ये थोड़ी ही पास्टर जी जानता है। மனைவியை அடிக்கிற புருஷன் மனுஷன் அல்ல மிருகம்னு சொல்றாரு. ये
ये आकर मुझसे कहता है कि पत्नी को मारने वाला जानवर है, इंसान नहीं है। அதனால இவருக்கு கோவம் ரொம்ப கோவம் வந்துச்சு. इसलिए इसको बहुत गुस्सा आया उस भाई को। அவர் சொன்னாரு, उसने कहा யாரை பார்த்து மிருக குணம் உள்ளவன் சொல்றீரு? किसे देखकर तुम कह रहे हो कि जानवर है? நான் வர்றதுக்கு முன்னாடி அவ வந்து உம்கிட்ட சொல்லி தந்துட்டா. क्या मेरे आने से पहले ही वो आकर तुमको बता दी? அவ சொல்ற வார்த்தை கேட்டுட்டு நீர் என்ன மிருக குணம் உள்ளவன் பேசுறீரு? उसकी बात को सुनकर तुम मुझे जानवर कहते हो? கோவமா பேசினாரு. बड़े गुस्से में बोलने लगा। கோவமா பேசி गुस्से में बोलकर சொன்னாரு, उसने कहा நடந்த சம்பவத்தை கேட்டு விசாரிச்சுட்டு நீர் பேசணும். पहले क्या हुआ वो तो पूछताछ कीजिए। வந்து உட்கார்ந்து சாட்சி சொன்னல்ல. पहले आकर जो गवाही दी, என்ன சாட்சி சொன்னா? क्या गवाही दी? ஆராதனைக்கு பெறப்பட்டு வந்துட்டு இருந்தேன். मैं तो आराधना के लिए निकल रही थी। சாத்தான ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு தடுத்தான். शैतान ने आराधना में आने से रोक दिया। சத்ருவின் தலையை உடைத்து விட்டு வந்தேன்னு சொன்னா. मैं शैतान के सिर को कुचला कर आ गई हूँ। எந்த சத்ருவின் தலையை உடைச்சா? कौन से शैतान के सिर को कुचलाई? தலையிலோடி மூடிட்டு வந்திருந்தாரு. वो पहले से टवल सिर में कपड़ा डालकर आया था। அந்த டவலை எடுத்துட்டு उसने जो टवल रखा था उसे निकाल दिया। அவர் கழுத்துல ஒரு மண்பானைக்குள்ள வளையம் கிடக்குது. उसके गले में एक ऐसा एक मटके का मुंह लटक रहा था। காண்பிக்கிற उसे उसने दिखाया। மண்பானை தூக்கி ஓங்கி என் தலையில ஒரு அடி அடிச்சா, मटके को उठाकर उसने मेरे सिर पर जोर से फटक दिया। பானை உடைஞ்சிட்டு பானையில உள்ள வளையம் என் கழுத்துல மாட்டிக்கிட்டு. मटका तो फूट गया लेकिन उसके मटके का जो मुंह था वो मेरे गले में लटक गया है। மனைவி அடிக்கிற புருஷன் மிருகத்தனம் உள்ளவன் சொல்றீரு. आप तो कहते हो कि पत्नी को मारने वाला पति जानवर होता है। அவ சாத்தான் தலையை உடைச்சிட்டு வந்திருக்கேன்னு சாட்சி சொல்ற. और वो आकर कहती है कि मैंने शैतान के सिर को कुचला दिया है। இப்போ என் கழுத்துல கிடக்குற வளையத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீரு? अब तुम मेरे गले में जो लटक रहा है इस मटके के गले को क्या कहोगे? நான் என்ன சாத்தானா? क्या मैं शैतान हूँ? சர்ச்சுக்கு வர்ற அவங்கள விசுவாசியா? क्या चर्च में आने वाले सब विश्वासी हैं? பயங்கர சண்டை உண்டாயிற்று. अब वहाँ पर ही बड़ा वाद विवाद होने लगा। தேவனுடைய பிள்ளைகள் இங்க பாஸ்டருக்கு என்ன சொல்லன்னு தெரியல. अब पास्टर जी नहीं समझ में आ रहा था कि क्या बोले। சௌரிக்கு ஒரே முறுமுறுப்பு. बहन हमेशा कुड़कुड़ाना। பாஸ்டர் சொன்ன சபை விட்டு வெளிய போ. पास्टर जी ने कहा कलीसिया से बाहर निकल जा। இப்படி பிரச்சனை உண்டாக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கற. ऐसी समस्या उत्पन्न करके तुम अंदर आकर बैठती हो। பாஸ்டர் நியாயத்தை சொல்ல போகும்போது பாஸ்டருக்கு மேல முறுமுறுப்பு. जब पास्टर जी सच्चा बात कहे तो पास्टर जी पर कुड़कुड़ाना। அவங்களுக்கு உள்ளத சொல்லும்போது முறுமுறுப்பு. जब उनको सच बात बताते हैं तो कुड़कुड़ाने लगते हैं। தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது எல்லாம் ஆரோனுக்கும் மோசேக்கு விரோதமாகத்தான். इस्राएल लोगों ने जो भी कुड़कुड़ाया हमेशा मूसा और हारून के विरोध कुड़कुड़ाया। மோசேயும் ஆரோனும் இவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். मूसा और हारून ही इनकी अगुवाई कर रहा था। 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். 6 लाख से भी अधिक लोगों की अगुवाई कर रहा था। அவங்களுக்கு முன்ன நடந்துட்டு இருக்காங்க. उनके सामने वो चल रहा था। எவ்வளவு கஷ்டம் அனுபவித்திருப்பார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். कितना तकलीफ उठाया होगा वो ही जानता है। ஒவ்வொரு முறுமுறுப்பு வரும்போதும் हर एक बार जब कुड़कुड़ाया, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं ஆரோனும் ஊரும் கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற தலையில போய் விழுந்தார்கள். आरून और हूर जो है वो परमेश्वर के सामने एकदम सिर के बल गिर जाते थे। சாரி, ஆரோனும் மோசேயும். हारून और मूसा, ஆரோனும் மோசேயும் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் ஜனங்கள் முறுமுறுக்குறாங்களோ அப்பெல்லாம் முகங்குப்புற தரையில போய் விழுறாங்க. जब जब लोग कुड़कुड़ाते थे, जब जब कभी वाद विवाद होता था, हमेशा ये मूसा और हारून परमेश्वर के सामने जाकर मुंह के बल गिर जाते थे। எவ்வளவு கஷ்டம், कितनी तकलीफ। ஆனாலும் இந்த ஜனங்கள் ஆரோனுக்கும் மோசேக்கு விரோதமா தான் முறுமுறுத்துட்டே இருக்காங்க. फिर भी ये लोग हमेशा मूसा और हारून के विरोध ही कुड़कुड़ाते थे। இன்றைக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்துல आज के दिन भी मसीही वातावरण में எந்த காரியமா இருந்தாலும் कोई भी काम क्यों न हो, விசுவாச மக்கள் முறுமுறுக்கிறது ஊழியர்களுக்கு விரோதமாகத்தான். विश्वासी लोग कुड़कुड़ाते हैं सेवकों के विरोध में। வீட்ல நன்மை நடந்தா ஒண்ணும் இல்ல, घर में परिवार में यदि भला हो तो कुछ नहीं। ஏதாவது பிரச்சனை வந்துட்டா எல்லா வாயிலையும் விழுறது ஊழியக்காரங்க தான். यदि कोई समस्या हो जाए तो तुरंत मुंह से सेवकों को ही खोजते रहते हैं। முறுமுறுப்பை உங்களை
விட்டு அகற்றுங்கள். आप अपने घर से कुड़कुड़ाना दूर कर दीजिए, முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்கள். कुड़कुड़ाना छोड़ दीजिए। கர்த்தர் உங்களுக்கு தருகிற காரியத்திலே திருப்தியாய் இருங்கள். परमेश्वर ने आपको जो दिया है उसी में संतुष्ट बने रहिए, மனரம்யமாய் இருங்கள். उसी में तृप्त रहिए, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். यहोवा में आनंदित होकर मगन हो जाइए। கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு தந்த அத்தனை வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொந்தமாக்கி தருவார். इस महीने में परमेश्वर ने आपके लिए जो भी आशीर्वाद वादा किया है वह सब कुछ परमेश्वर आपके लिए पूरा करके देगा। அதனால முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்கள். इसलिए अपने आप से कुड़कुड़ाना दूर कर दीजिए। சின்ன சின்ன காரியத்துக்கு முறுமுறுக்க கூடாது. छोटी छोटी सी बातों के लिए नहीं कुड़कुड़ाना है। ஊழியக்காரங்க உங்களை போல ஒரு மனுஷன் தான். सेवक लोग भी आपके समान इंसान हैं, ஆனா உங்களுக்கு முன்பாக வேலை ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிறார்கள். लेकिन आपके सामने सेवा करने के लिए परमेश्वर ने अभिषेक कर रखा है। ஒவ்வொரு காரியத்திலும் முறுமுறுக்கும் போது அவர்களுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். हर एक बातों में जब आप कुड़कुड़ाते हो तो उनकी मन में कितनी खेद पहुंचती है, इसे परमेश्वर जानता है। அவளுடைய இருதயம் வேதனைப்படும் போது அவர்கள் தேவ சமூகத்துல போய் மோசேயை ஆரோனை போல முகங்குப்புற விழுகிறார்கள். उनके मन में जब चोट पहुंचती है तो वो भी मूसा और हारून के समान परमेश्वर के सामने जाकर मुंह के बल गिर जाते हैं। அது கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கும் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி தடுத்து போடுகிறார். और वो परमेश्वर ने आपको वादा किया हुआ आशीर्वाद को पाने से रोक देता है। ஒரு சகோதரர் இருந்தார், एक भाई था, நல்ல ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடியவர். अच्छी प्राण कमाई करता था, ஆத்தும ஆதாயம் प्राण कमाई। அவங்க சபையில ஞானஸ்நான ஆராதனை என்று ஒழுங்கு செய்தால் उनके कलीसिया में जब भी बपतिस्मा की आराधना होती थी அங்க ஞானஸ்நானத்துக்கு வருகிற புதிய ஆத்துமாக்கள் எல்லாருமே तो वहां पर आने वाले हर नए प्राण கிட்டத்தட்ட 90% लगभग 90% அந்த குறிப்பிட்ட சகோதரனால் சந்திக்கப்பட்டு அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வரக்கூடியவர்கள். उस भाई के द्वारा ही वो प्राण आए हुए रहती है और उसी के द्वारा उद्धार पाए रहते हैं। சகோதரன் பேர் விக்டர். उस भाई का नाम विक्टर था। அப்போ அந்த சகோதரன் மூலமாக தான் 90% ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்படுகிறார்கள். उसी भाई के द्वारा 90% लोग परमेश्वर के द्वारा परमेश्वर की ओर अगुवाई किए जाते थे। ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் அந்த சவுனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். प्राण कमाई का एक विशेष अभिषेक परमेश्वर ने उस भाई को दे रखा था। ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறதுனால ஊழியக்காரருக்கு அவர் மேல ரொம்ப சந்தோஷம். प्राण कमाई करने के कारण सेवक को उस भाई पर बड़ा संतुष्ट था, அப்ப அவர் மூலமா தான் 90% ஜனங்கள் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறார்கள். क्योंकि उसी के कारण 90% लोग जो है उद्धार पाए हुए थे। ஞானஸ்நான ஆராதனை தொடங்குது. बपतिस्मा की आराधना शुरू हुई। பாஸ்டர் சொன்னார், பிரதர் விக்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. पास्टर जी ने कहा, भाई विक्टर आप प्रार्थना कीजिए। இந்த வார்த்தை சொன்ன உடனே சிலருக்குள்ள ரொம்ப கோவம் வந்துட்டு जैसे ही पास्टर जी ने शब्द कहा कुछ लोग गुस्से हो गए। அவரை மட்டும் தலையில தூக்கி வச்சிருக்காங்க. सिर्फ उसी को सिर के ऊपर उठाकर रखे पास्टर जी। நம்ம எல்லாம் ஒரு பொருட்டு இல்ல, हम सब उसके नजर में कुछ भी नहीं है, அதனால அவரை தான் தூக்கி தலையில வச்சிருக்கு. हमेशा उसी को सिर पर उठाकर रखते हैं, எதுக்கு எடுத்தாலும் அவரை தான் ஜெபம் பண்ண சொல்றாங்க. हमेशा उसी को प्रार्थना करने को कहते हैं। கூடி இருந்த மற்றவர்களுக்குள்ள பெரிய முறுமுறுப்பு. जो लोग वहां पर इकट्ठे हुए थे सब लोग कुड़कुड़ाने लगे। இவங்க முறுமுறுத்து ஊழியர்களுக்கு விரோதமா எழும்புகிறார்கள். इनकी कुड़कुड़ाहट जो है सेवक के विरोध उठ गई। பாஸ்டர் சொன்னார், पास्टर जी ने कहा, நீங்க ஏன் முறுமுறுக்கிறீங்க? तुम क्यों कुड़कुड़ा रहे हो? அவர் மூலமா अनेक ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்துக்கு வழி நடத்துகிறார். उस भाई के द्वारा कई प्राण उद्धार पाती है और वो बपतिस्मा की ओर अगुवाई करता है। அதனால அந்த சகோதரனை நீங்க ஜெபியுங்கள்னு சொன்னேன். इसी कारण से मैंने उस भाई को प्रार्थना करने को कहा। அந்த சகோதரனை ஜெபிக்க சொன்னது தப்பா? क्या उस भाई से प्रार्थना करने को कहा ये गलत है? ஒரு நல்ல காரியம் தானே செய்ய சொன்னேன். मैंने तो एक अच्छा काम करने के लिए कहा है। இதுக்கு ஏன் நீங்க இப்படி முறுமுறுக்கிறீங்க? इस छोटी सी बात के लिए तुम क्यों कुड़कुड़ा रहे हो? எவ்வளவு தாழ்ந்து போனாலும் भले कितने ही दीन करे, இன்னைக்கு अनेक விசுவாசிகள் ஊழியர்களுக்கு மேலாக எதிர்த்து இருக்கிறார்கள். आज कई विश्वासी लोग सेवक के ऊपर खड़े होकर इस प्रकार विरोध करते हैं। தேவனுடைய பிள்ளைகளை முறுமுறுப்பு உங்களை விட்டு அகற்றுங்க. आप अपने अंदर से कुड़कुड़ाना दूर कर दीजिए। கர்த்தர் உங்களுக்கு தந்தது போதும் என்று திருப்தி அடையுங்கள். परमेश्वर ने आपको जो दिया है उसी को संतुष्ट मानिए। கர்த்தர் உங்களை எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையில மனரம்யமாய் இருங்க. परमेश्वर आपको जिस रास्ते से चलाता है उसी में संतुष्ट रहिए। முறுமுறுத்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் அழிந்து போனார்கள். कुड़कुड़ाए हुए सभी पर इजरायली लोग नष्ट हो गए வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் போனார்கள். और वे वादा किया हुआ आशीर्वाद को पा नहीं सके। தேவனுடைய பிள்ளைகள்
கத்த நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए अच्छा प्रतिज्ञा वचन दिया है. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் इस प्रतिज्ञा वचन को यदि पा लेना है तो முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்கள். आप अपने अंदर से कुड़कुड़ाना दूर कर दीजिए. வீட்டுக்குள்ள முறுமுறுக்கிற முறுமுறுப்பு அல்ல, घर के अंदर की कुड़कुड़ाना नहीं. அது அநேகருடைய வீடுகள்ல முறுமுறுப்பு இருக்குது. कई लोगों के परिवार में ये कुड़कुड़ाना होती है. அது குடும்பத்துக்குள்ள முறுமுறுப்பா இருக்கிறது, அது குடும்பத்துக்கு தரித்திரத்துக்கு நேரா வழி நடத்திரும். और जो परिवार में कुड़कुड़ाते रहेंगे तो आपकी परिवार कंगाल की ओर जाएगी. அந்த குடும்பத்துக்குள்ள முறுமுறுப்பு இருந்தா அந்த குடும்ப தரித்திரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். जैसे परिवार में कुड़कुड़ापट होगी तो वो परिवार कंगाल की ओर जाएगा. ஆனா ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போது பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை தடுத்து போட்டுரும். लेकिन यदि आप सेवकों के विरोध कुड़कुड़ाते रहेंगे तो स्वर्ग की ओर से उतर आने वाले आशीर्वाद को रोक देते हैं. அதனால நீங்க மிகவும் கவனமா இருக்கணும். इसलिए आप लोग अधिक ध्यान पूर्वक रहिए. வீட்டுக்குள்ள குடுகுடு ஒரே முறுமுறுத்து சண்டை போட்டுட்டு இருந்தா हमेशा घर में कुड़कुड़ाते हुए झगड़ते रहोगे, வீட்டுல விருத்தி இருக்காது. घर में एक बढ़ोतरी नहीं होगी. விருத்தி இருக்காது. नहीं होगी. இருக்கிற நிலைமையை விட அப்படி கரைஞ்சிட்டே போகும். जो परिस्थिति है उससे भी घटते जाएंगे. ஆனா கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுத்தாய் और यदि आप सेवकों के विरोध कुड़कुड़ाएंगे, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், एक बात जान रखिए, அவர்களும் மாம்சத்தில் இருக்கிறவர்கள், அவர்களும் பாடுள்ள மனுஷர்கள் தான். वे लोग भी बोझ भरे व्यक्ति हैं, वो भी इंसान हैं. அவர்கள் இருதயம் வேதனைப்படும் போது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மை தடைபட்டு போகும். उनकी मन में जब चोट लगता है तो स्वर्ग से उतर आने वाले आशीर्वाद रोका जाता है. ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்துல ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். एक सेवक था जो गांव में सेवा करता था. ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல மிகுந்த கஷ்டம். सेवा की शुरुआत में बहुत ही तकलीफ उठाया. அது ரொம்ப கஷ்டம். बहुत ही तकलीफ में उसने सेवा किया. ஆனா ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினால் लेकिन यदि एक कन्वेंशन का मंडली चलाए, புதிய ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவார்கள். नए लोग मिले जाएंगे. அதனால கஷ்டப்பட்டு கஷ்டத்தின் மத்தியிலே ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினார். उतनी कष्ट और तकलीफ के बीच में भी उसने 3 दिन का कन्वेंशन आयुक्त किया. அந்த கன்வென்ஷன் உபவாசத்தோட நடத்துகிறார். और उस कन्वेंशन को उपवास के साथ आयोजन किया. மூன்றாவது நாள் கூட்டம் முடியும் போது तीसरे दिन की मंडली के समाप्त होने पर எல்லாருக்கும் சாப்பாடு போடுகிறார். सब लोगों को भोजन दिया. எல்லாருக்கும் சாப்பாடு. सब लोगों को ஏன்னா भोजन, கஷ்டப்பட்ட ஊழியம், क्योंकि बहुत ही गरीब सेवा, கொஞ்சம் விசுவாசிகள் थोड़े ही विश्वासी लोग கூப்பிட்டு இருக்க ஊழியக்காரரையும் அதே வரிசையில வைத்து சாப்பாடு போடுகிறார். और जो बुलाए गए थे उस सेवक को भी उसी पंक्ति में बैठकर खिलाया. எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. सबको एक ही भोजन. ஆனா இவருக்கு மனசு கேட்கல. लेकिन अब इसके मन में थोड़ा अच्छा नहीं लगा. அழைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரருக்கு ஏதாவது ஒரு விசேஷமா செய்யலாமே. जो बुलाए गए सेवक हैं उसको कुछ तो विशेष तौर से दे. ஆனா வீட்ல பார்த்தாங்க ஒண்ணும் இல்ல. घर में देखा तो कुछ नहीं था. தேடி பார்த்தாரு, ஒரு சின்ன கருவாடு கிடைச்சது. ढूंढ कर देखा कि एक सूखा मच्छी मिला. அந்த கருவாடு கிடைச்ச உடனே सूखा मच्छी मिलते ही அந்த கருவாடை சுட்டு அந்த ஊழியக்காரர் கொண்டு வச்சாரு. उस सूखा मच्छी को थोड़ा गरम करके जाकर उस पास्टर जी को दिया. பக்கத்துல இருக்காங்க விசுவாசிகள். आजू बाजू में विश्वासी लोग थे. ஊழியத்தின் ஆரம்ப நாள், वो सेवा की शुरुआत में கஷ்டப்பட்ட ஊழியம், एक गरीब से सेवा थी. கொஞ்சமான விசுவாசிகள், थोड़े विश्वासी लोग थे. கூட்டம் முடிந்தது. मंडली समाप्त हुआ. அடுத்த வாரம் வந்தார்கள். अगले हफ्ता आए, கேக்குறாங்க, पूछने लगे கருவாடு கொடுத்தீரு அந்த ஊழியக்காரருக்கு, तुमने उस सेवक को एक सूखा मच्छी दिया. அந்த கருவாடு நீர் அவருக்கு கொடுக்கணும்னு விரும்பினா அவர் தனியா வச்சு கொடுத்துருக்கணும். यदि आपको सूखा मच्छी देना ही था तो उसे कमरे के अंदर बुलाकर अलग से देना चाहिए. எல்லாரையும் ஒரே வரிசையில வச்சுட்டு அவருக்கு மட்டும் கருவாடு வைக்கிறீரு. सबको एक ही पंक्ति में बिठाए हो और सिर्फ उसी को सूखा मच्छी दिया. அறிவில்லாத விசுவாசிகள் ये सब अनजान से बातें करने लगे போய் ஊழியக்காரத்துல போய் ஒரே முறுமுறுப்பு. और सेवक के पास जाकर कुड़कुड़ाने लगे. தேவனுடைய பிள்ளைகள் அவர் என்ன செய்வார்? अब वो सेवक क्या करेगा? அவர் என்ன செய்ய முடியும்? वो क्या कर सकता है? ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் அடிபணிந்து போகிறார்கள். सेवक लोग हर बात के लिए दासीन बन जाते हैं. எல்லாவற்றுக்கும் எல்லாமானே, सबके लिए सब कुछ है. எல்லாவற்றுக்கும் எல்லாமானே, सबके लिए सब कुछ है. தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஆவிக்குரியவர்கள், விசுவாசிகள், அதை அறிந்து கொள்ள வேண்டும். आप लोग आत्मिक लोग जो विश्वासी लोग हैं, आप लोग इसे जान रखिए. நீங்கள் முறுமுறுத்து ஊழியருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. यदि आप कुड़कुड़ा कर
कुड़कुड़ा कर सेवकों के मन को चोट पहुंचाएंगे तो परमेश्वर के द्वारा वादा किया हुआ आशीर्वाद को नहीं पा सकोगे। கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் கடந்து வந்த போது जब मैं परमेश्वर की सेवा में आई थी ஆரம்ப காலத்துல बड़े आरंभ काल में, ஆரம்ப காலம் சொல்லும்போது கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம் ஆகும். लगभग 25-30 साल के पहले की बात है। அந்த கால நாட்கள்ல उन दिनों में ஒரு நபர் என்னிடத்துல வந்து 1000 ரூபாய் கேட்டார். एक व्यक्ति था जिसने मेरे पास आकर 1000 रुपया मांगा। அந்த நேரம் 1000 ரூபாய் கையில கிடையவே கிடையாது. उस दिन ऐसा परिस्थिति थी कि मेरे पास 1000 रुपया था ही नहीं। ஆனா ஆரம்ப நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஊழியம். जब गरीबी में सेवा चल रहा था, ஒரு ஊழியக்காரர் ஊர்ல இருந்து வந்திருந்தார். एक सेवक घर में आया हुआ था। அவர் ஊழியம் முடிச்சிட்டு போகும்போது அவருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும் அப்படினு சொல்லி எதிர்பார்த்தேன். उस वो जो सेवक आए थे, सेवा समाप्त होने के बाद जब लौटने पर था तो उसे कुछ दान देना चाहा। அவர் ஜெபம் பண்ணி முடித்தாரு, எனக்கு ஒரு காணிக்கை கொடுக்க காசு இல்ல. उसने प्रार्थना समाप्त किया, उसके हाथ में दान देने के लिए मेरे पास दान के लिए कुछ भी नहीं था। ஒரு 10 ரூபாய்க்காக வேண்டி 3 விசுவாச குடும்பங்கள் வீட்டு போனேன். 10 रुपए के लिए मैं 3 विश्वासी के घर गई। ஏன்னா சர்ச் பக்கத்துல விசுவாசிகள் வீடு நிறைய இருக்கு. क्योंकि चर्च के पास में ही कई विश्वासी लोग रहते हैं। அன்றைக்கு இருந்த காலகட்டம் விசுவாசிகளும் கஷ்டப்பட்டவர்கள் தான். उन दिनों में ऐसा था कि विश्वासी लोग भी गरीबी में थे। அப்ப 10 ரூபாய் என்பது பெரிய கஷ்டம். तब 10 रुपया भी बहुत तकलीफ की बात थी। எனக்கு கையில கிடைக்கல, मेरे हाथ में कुछ भी नहीं मिला। மனசுக்கு ரொம்ப கஷ்டம். मन में बहुत दुख हुई। பாஸ்டர் போயிட்டு வாங்க சொல்ல கூட மனசு வரல. पास्टर जी को विदा करने के लिए भी मेरे मन में दुख हुआ। நேரம் கடந்தது, பாஸ்டர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. समय बीतते गया, पास्टर जी बोले मैं जाता हूँ बोलकर चले गए। அடுத்த வருஷம் அதே ஊழியக்கார் வந்தார். अगले साल वही सेवक आए। எனக்கு ரொம்ப சந்தோஷம். मुझे बहुत खुश हुआ। போன வருஷம் ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சோம். पिछला साल एक 10 रुपया देना चाहा, இந்த வருஷம் 20 ரூபாய் கொடுக்கணும். इस साल 20 रुपया देना चाहिए। அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ऐसे मन में बहुत सोचकर आनंदित थी। கையில 20 ரூபாய் கிடையாது, हाथ में 20 रुपया नहीं था। அதே நிர்பந்தமான நிலைமையில நான் விசுவாசிகள் வீட்டு கடந்து போனேன். वही परिस्थिति में मैं विश्वासी के लोगों के घर गई। 20 ரூபாய் யாரும் தரல, कोई 20 रुपया नहीं दिया। அந்த ஊழியக்காரர் அதே போல திருப்பி போனார். वो सेवक फिर से वैसे ही वापस गया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதித்த போது, लेकिन जब परमेश्वर ने सेवा को आशीष किया, நான் அவருக்கு பணம் பேங்க்ல அனுப்பி கொடுத்தேன். तब मैंने उस सेवक को बैंक में पैसा भेजा। அப்படிப்பட்ட இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையில वैसे एक विपत्ति परिस्थिति में என்கிட்ட வந்து 1000 ரூபாய் கேக்குறாங்க. मेरे पास आकर 1000 रुपया मांगे। அப்ப என்கிட்ட 1000 ரூபாய் இல்ல. तब मेरे पास 1000 रुपया नहीं था। இல்லன்னு சொன்னா யாரும் நம்பறக்கு இல்ல. और नहीं है कहा तो कोई भरोसा करने के लिए नहीं। மனசுல நினைக்கிறேன், तब मैंने मन में सोचा உண்மையிலே என் கையில இல்ல ஆண்டவரே, सच्चाई से परमेश्वर मेरे हाथ में 1000 रुपया नहीं है। நான் இல்லன்னு சொன்னாலும் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. मैं नहीं कहूँ तो भरोसा भी नहीं करते हैं। நான் இல்லன்னு சொன்னதுனால ஒரே முறுமுறுப்பு. मैं नहीं कहने से रोज कुड़कुड़ाना। வருஷங்கள் பல கடந்தாலும் भले कई साल तो बीत गई, என்னை பார்க்கும்போது அந்த நபருக்கு வருவதெல்லாம் அன்னைக்கு நீ 1000 ரூபாய் கேட்டும் தரல. अब वो व्यक्ति जब भी मुझे देखता है तो यही कहता है उस दिन मैंने 1000 रुपया मांगा, तुमने मुझे नहीं दिया। இன்னும் அந்த சம்பவத்தை மனசுலே வைத்துட்டு இருக்கிறார்கள். आज भी उसी घटना को मन में रखते बैठे हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்க கூடாது. परमेश्वर के लोग आप परमेश्वर की सेवा के सेवक के विरोध कुड़कुड़ाना नहीं चाहिए। அந்த முறுமுறுப்பு உங்கள் வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி போடுகிறது. वो कुड़कुड़ाने के कारण आपके जीवन में जो परमेश्वर का आशीर्वाद है उसे रोक देता है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்கணும். इसलिए परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहिए। சில காரியங்கள் உங்களுக்கு உதாரணமாய் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். कुछ बातें मैं आपको उदाहरण के तौर पर बता रही हूँ। முறுமுறுப்பு நம்ம விட்டு அகலணும். हमारे अंदर से कुड़कुड़ाना दूर होना है। முறுமுறுப்பு அகல வேண்டுமானால் திருப்தி வேணும். यदि कुड़कुड़ाना दूर होना है तो हमारे अंदर संतुष्ट मन होना अवश्य है। திருப்தி இருந்தால் தான் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற यदि முடியும். संतुष्ट मन होने पर ही परमेश्वर को आनंदित होकर मग्न हो सकते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அதனால தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के लोग जो भी वादा किया हुआ परमेश्वर के आशीर्वाद को पाना अवश्य है। அதனால வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முறுமுறுப்பை விட்டு அகல வேண்டும். वादा किया हुआ आशीर्वाद को यदि पाना है तो अपने अंदर की सारी कुड़कुड़ानों को दूर कर दीजिए। கிறிஸ்தவ வட்டாரத்தில் मसीही वातावरण में தசமபாகம் என்பது கர்த்தருக்குரியது.
दशमांश जो होती है वो परमेश्वर का है। தசம பாகம் பரிசுத்தம் உள்ளது. दशमांश जो होता है वो पवित्र है। 12 கோத்திரத்திலே லேவி கோத்திரத்துக்கு பங்கு கிடைக்கவில்லை. 12 गोत्र में से लेवी गोत्र को कोई हिस्सा नहीं मिला। கானான் தேசத்திலே பங்கிட்டு கொடுக்கும்போது மற்ற 11 கோத்திரத்துக்கும் பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. कनान देश में जब बंटवारा हुई तो 11 गोत्र को हिस्सा मिला। லேவி கோத்திரத்துக்கு பங்கு கொடுக்கப்படவில்லை. लेवी गोत्र को कोई हिस्सा नहीं दिया गया। லேவி கோத்திரத்துக்கு பங்கு கர்த்தரே. लेवी गोत्र को परमेश्वर ही हिस्सा है। கர்த்தரே அவர்களுக்கு பங்கும் சுதந்திரமா இருக்கிறார் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. परमेश्वर ही उनका हिस्सा और भाग है करके पवित्र शास्त्र में लिखा गया है। ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, लेकिन पवित्र शास्त्र में ये भी लिखा गया है, அவர்கள் கர்த்தருக்கு செய்கிற ஊழியத்துக்கு वे जो परमेश्वर को सेवा करते हैं वो सेवा के बदले में கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் செய்கிற ஆசாரிய ஊழியத்துக்கு परमेश्वर के सम्मुख में जो याजक का काम करते हैं சம்பளமாக उसके बदले में मजदूरी के रूप में விசுவாசிகள் தங்கள் கையின் பிரயாசத்திலே வருமானத்திலே 10% அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வேதத்திலே சொல்லப்பட்ட கட்டளை. विश्वासी लोग अपने काम धंधों में से मिलने वाली जो भी मेहनत है, मेहनत के फल में दशमांश देना जरूरी है। தசம பாகம் என்பது கர்த்தருக்குரியது. दशमांश जो है वो परमेश्वर का है। தசம பாகம் என்பது பரிசுத்தம் உள்ளது. दशमांश जो है वो पवित्र है। தசம பாகம் என்பது லேவியர்களுக்கு சம்பளமாக நியமிக்கப்பட்டது. दशमांश जो है वो लेवियों के लिए मजदूरी के रूप में दिया गई हुई बात है। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தசம பாகத்தை கர்த்தருக்கு ஒழுங்கா கொடுக்கணும். इस दशमांश को परमेश्वर को रितसर और ठीक तरह से देना है। அதை கர்த்தர் அங்கீகரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். उसे परमेश्वर स्वीकार लेगा और परमेश्वर आपको आशीष करेगा। இயேசு கிறிஸ்து சாத்தானிடத்துல சொன்னார், यीशु मसीह ने शैतान से कहा, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. तू अपने परमेश्वर यहोवा की परीक्षा न कर। கர்த்தரை சோதித்து பாராதிருப்பாயாக. यहोवा की परीक्षा न कर। கர்த்தரை சோதிக்க கூடாது. यहोवा की परीक्षा न करे। ஆண்டவரை பரீட்சை பார்க்க கூடாது यहोवा की परीक्षा न करे என்று இயேசு சொன்னார். ऐसे यीशु ने कहा। ஆனா பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது लेकिन पुराने नियम में हम देखते हैं அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. वहां पर एक शब्द कहा गया है, கர்த்தருடைய ஆலயத்திலே, यहोवा के भवन में, அவருடைய பண்டசாலையிலே उसके भंडार में ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு, भोजन होने के लिए, கர்த்தருடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு, यहोवा के भवन में भोजन बने रहे इसलिए உங்கள் தசம பாகங்களை பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். अपनी दशमांश को भंडार में ले आइए। விசுவாசிகள் தங்கள் தசம பாகத்தை தேவனுடைய ஆலயமாகிய பண்டசாலையிலே கொண்டு வரும்போது, विश्वासी लोग जब अपने दशमांश को भंडार रूपी भंडारशाला में कलीसिया में ले आओगे, கர்த்தருடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகிறது. यहोवा के भवन में भोजन होती है। அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகிறது. यहोवा के भवन में भोजन होती है। நீங்கள் இப்படி கொண்டு வந்தால், यदि तुम ऐसा ले आओगे, நான் வானத்தின் பலகனியை திறந்து मैं आकाश की झरोकों को खोलकर இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். जगह भरने समान में तुमको आशीष करूंगा। அப்படி நான் ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சொல்லி நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள். वैसा मैं तुमको आशीष करूंगा या नहीं, इसे तुम मुझे जांच कर देखो। இயேசு சொல்றார், கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. यीशु कहता है यहोवा की परीक्षा न करें। உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. तुम अपनी परमेश्वर यहोवा की परीक्षा न करें। ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन फिर यहोवा कहता है, நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனான்னு சொல்லி சோதித்து பாரு என்னைய. क्या मैं तुझे आशीर्वाद करूंगा या नहीं, इसे तुम मुझे जांच कर देखो। தசமபாகம் கொடுக்கிற மனுஷனுக்கு கர்த்தரையே சோதித்து பார்க்கிறதுக்கு உரிமை கொடுக்கிறாரு. दशमांश जो देता है उनको परमेश्वर को परखने का अधिकार देता है। வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். आकाश के झरोके तुम्हारे लिए खोलकर तुम्हारे ऊपर अपरंपार आशीष की वर्षा करता है। தேவனுடைய பிள்ளைகள், இந்த காணிக்கை தசமபாகத்தை பற்றி நான் எதுவும் பேசுவதே கிடையாது. दशमांश और दान के विषय में कभी संदेश नहीं देती हूँ। ஆனா சில ஊழியக்காரங்க என்ன சத்தம் போடுவாங்க, लेकिन कुछ सेवक हैं जो मुझे डांटते हैं, சிஸ்டர் நீங்க இந்த காரியத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஜனங்களுக்கு. सिस्टर जी आप ये बातों पर अपने लोगों को सिखाना अवश्य है। அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க தடையா இருக்க கூடாது. उनकी
आशीर्वाद को तुम रुकावट न बने, நீங்க அதை சொல்லி கொடுங்க. तुम उसे सिखाइए। ஆனா இதுவரைக்கும் நான் எந்த விசுவாசிகள்கிட்டயோ எந்த புது ஜனமா இருந்தாலும் சரி தசம்பாகம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கறதே கிடையாது. और अभी तक मैं कभी किसी भी विश्वासी लोग हो या नए लोग हो किसी से मैं दशमांश देने के लिए मैंने बातें नहीं किया है। அவர் ஒழுங்கா ஆராதனைக்கு வரும்போது அவர்களுக்கே கர்த்தர் ஒரு அறிவை கொடுக்கும்போது அவர்கள் தானாகவே கொடுக்கிறார்கள். जब वो रितसर परमेश्वर की आराधना में आने लगते हैं तो परमेश्वर ही उनसे जो बातें करके वो खुद ही देने लगते हैं। தசமபாகம் கொடுக்காதவர்கள், लेकिन जो दशमांश नहीं देते हैं, இங்கிலீஷ் பைபிள்ல அவங்கள ராபர் அப்படின்னு எழுதி இருக்குதான். इंग्लिश बाइबल में उनको चोर लिखा गया है। ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் இப்படி பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. एक दिन एक सेवक ने ऐसी प्रचार किया, தசமபாகம் கொடுக்காதவர்கள் எல்லாரும் ராபர். संदेश दे रहा था कि जो भी दशमांश नहीं देते हैं वो चोर हैं। இங்கிலீஷ் பைபிள் அப்படி எழுதி இருக்கு. इंग्लिश बाइबल में ऐसे ही लिखा गया है। அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ங்கிற தலைப்புல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு. ऐसा चोर इस शिक्षा में वो प्रचार संदेश देने लगा। அங்க ஒரு சகோதரர் இருக்கிறாரு. वहाँ एक भाई था, அவர் ஒழுங்கா கொடுக்கிறவரு, वो हमेशा समय में देने वाला व्यक्ति। ஆனா அவருக்குள்ள உறுத்துதல், अब उसके मन में भी कुछ चुभने लगा, நான் தான் ஒழுங்கா கொடுக்கறேனே, मैं तो हमेशा ठीक से देता हूँ, இவர் ஏன் இப்படி பேசுறாரு, लेकिन ये क्यों चोर करके कहता है। அவருக்கு ஒரே முறுமுறுப்பு. उसके मन में कुड़कुड़ाना हुआ, பாஸ்டர் வந்தாரு, सीधा पास्टर जी के पास गया। நான் தான் ஒழுங்கா தாரேனே ஐயா, मैं तो एकदम समय में लाकर देता हूँ, நீர் ஏன் என்னைய களவு திருடன்னு சொல்றீரு, क्यों मुझे देकर तुम चोर कह रहे हो। முறுமுறுப்பு, कुड़कुड़ाना। தேவனுடைய பிள்ளைகள் பொதுவாய் பேசுற காரியத்தை தனக்கென்று எடுத்துக்கொண்டு ஊழியருக்கு விரோதமா முறுமுறுக்கிறார்கள். जो भी सामायिक तौर से बताई जाती है उस बात को भी व्यक्तिगत रूप में लेकर कुड़कुड़ाते हैं। முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்க, अपने अंदर से कुड़कुड़ाना दूर कर दीजिए। முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்க, आप अपने अंदर से कुड़कुड़ाना दूर कर दीजिए। இருக்கிறது போதும் என்று திருப்திப்படுங்க, जो है उसी में संतुष्ट हो जाइए। சீயோன் குமாரர்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்க, हे सिय्योन के लोगों तुम यहोवा के कारण आनंदित और मग्न हो जाओ। ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் பொழிய பண்ணுவார். ठीक समय पर अगला और पिछला वर्षा आपके लिए बरसाएगा। தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. परमेश्वर के लोगों के जीवन में कोई कमी न होगी। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। போன வருஷம் 6 மார்ச் மாசம் முடிஞ்சு நிற்பாட்டினாங்க, வருஷம் முழுசும் கடைசி வரைக்கும் ஆறான இல்ல. पिछला साल जो मार्च महीने में आराधना को स्टॉप किया था, अब पूरा साल जो है आराधना नहीं हुआ। இந்த வருஷம் அதே போல தான் நடக்குது. और ये साल भी वैसे ही हुआ। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் लेकिन परमेश्वर के लोग கர்த்தருடைய ஆலயத்திலே பண்டசாலையிலே கர்த்தர் ஒரு குறையும் வைக்கல. परमेश्वर अपनी भवन के भंडार में कोई कमी नहीं रखा। முன்ன பின்ன அறியாதவர்கள் எல்லாம் जो लोग हमको पहचानते नहीं, पहले जानते नहीं, அவங்க கேக்குறாங்க சிஸ்டர் உங்க அக்கவுண்ட் அனுப்பி வைங்கன்னு. वे लोग पूछते हैं कि सिस्टर जी आपके अकाउंट नंबर भेज நான் दीजिए। பெரும்பாலும் யாருக்கும் நான் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கறது இல்ல. किसी को मैं अपना अकाउंट नंबर नहीं देती हूँ। துபாயில இருந்து ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணார், दुबई से एक भाई ने फोन किया, சிஸ்டர் உங்க அக்கவுண்ட் நம்பர் எனக்கு அனுப்பி வைங்க, सिस्टर जी आप अपना अकाउंट नंबर भेज दीजिए, நான் உங்களுக்கு கொஞ்சம் காணிக்கை அனுப்பி வைக்கணும். मैं आपको तो आपके लिए थोड़ा दान भेजना चाहता हूँ। நான் கேட்டேன் எதுக்காக நீங்க அனுப்புறீங்க, मैंने उनसे पूछा क्यों। இல்ல நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் காணிக்க, मैं थोड़ा निकाल कर रखा हूँ, யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன், किसको तो देना चाहा, கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்தினாரு, परमेश्वर ने आपका याद दिया, அதனால கர்த்தர் உங்களை ஞாபகத்துல கொண்டு வந்ததுனால நான் அனுப்பி வைக்கிறேன். मुझे परमेश्वर ने आपका याद दिलाया इसलिए मैं देना चाहता हूँ। அக்கவுண்ட் டீட்டெயில் அனுப்பி வச்சேன். अकाउंट डिटेल भेजा, சகோதரன் துபாயில இருக்கிறாரு, அங்க இருந்து பணம் அனுப்பி வச்சாரு. वो भाई जो दुबई में है उसने पैसा भेजा। சமயத்துக்கு ஏற்ற சகாயரா கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நடத்திட்டு இருக்கிறார். समय का योग्य सहायक बनकर बिना कोई कमी के परमेश्वर सब कुछ ठीक तरह से चला रहा है। ஒரு சகோதரி சொன்னாரு, एक बहन ने बताई, மராட்டி சகோதரி, एक मराठी भाषा बोलने वाली बहन, அவர் வந்தாரு, वो आए, கர்த்தர் என் உள்ளத்துல பேசுறாரு, परमेश्वर मेरे मन में बात कर रहा है। இந்த லாக்டவுன் சமயத்துல சிஸ்டர் எப்படி கஷ்டப்படுவாங்களோ தெரியாது, நீ கொண்டு இவ்வளவு பணம் கொடுத்துட்டு வா. ये लॉकडाउन में पता नहीं वो कितनी तकलीफ उठाते रहेंगे, इसलिए तू जाके ये दान दे के आ। அப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. ऐसा परमेश्वर मुझसे बात कर रहा है। அப்ப நான் மனசுல சொன்னேன், तब मैंने मन में ही सोचा, ஆண்டவரே நிறைய விசுவாசிகள் இருக்காங்க, बहुत विश्वासी लोग हैं, எல்லாரும் கொடுப்பாங்க, सब लोग तो देते ही रहेंगे, நான் ஏன் கொண்டு கொடுக்கணும், मैं क्यों जाकर दूं। அப்படியே மனசுல நினைக்கிறேன்.
நினைக்கும் போது ऐसे जब मैंने मन में ही सोचा, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, परमेश्वर ने मुझसे बात किया, கொடுக்கறவங்க கொடுக்கட்டும், जो देने वाले हैं वो देने दो, நீ இப்போ உன் கையில இருக்கத கொண்டு கொடுத்துட்டு வா. अभी तेरे हाथ में जो है उसे दे। அந்த சகோதரி ஃபோன் பண்ணாங்க, वो बहन ने फोन किया, நான் உங்களை வந்து பார்க்கணும். मुझे आपसे मिलना है। சரி வாங்கன்னு சொன்னேன். मैंने उनसे कहा ठीक है आइए। அந்த சகோதரி வந்தாரு, वो बहन आई, அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லி उन्होंने अपने जीवन में हुआ जो बातों को कहा, அவங்க தன் கையில் இருந்த பணத்தை காணிக்கையாக தந்து விட்டு போனாரு. और अपने हाथ में जो दान रखा था उसे देकर गए। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு நேராக வரும்போது கர்த்தரை கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். जब परमेश्वर का वचन किसी व्यक्ति की ओर आता है और वो व्यक्ति जब आज्ञा पालन करता है तो परमेश्वर का आशीर्वाद को पाता है। எப்பேற்பட்ட லாக்டவுனா இருந்தாலும் कितना भी बड़ा लॉकडाउन क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருக்குள் மனரம்யமாய் இருப்பீர்களேயானால், यदि आप यहोवा के कारण आनंदित होकर मग्न रहोगे, முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமாய் மகிழ்ந்து கழிவுறுவீர்களானால், बिना कुड़कुड़ाए आनंदित होकर मग्न रहोगे, கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் பொழிய तब பண்ணுவார். परमेश्वर ठीक समय पर पिछला और अगला वर्षा बरसाएगा। கர்த்தருடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு परमेश्वर यहोवा के भवन में भोजन बने रहने के लिए தேவனுடைய பிள்ளைகள் தசம பாகங்களை பண்டசாலையில கொண்டு வாருங்கள். दशमांश को भंडार में ले आइए। முறுமுறுக்காதீர்கள். तुम कभी कुड़कुड़ाना नहीं। அநேகருக்கு இந்த காரியத்துல பெரிய முறுமுறுப்பு, कई लोगों को इन बातों में बड़ी कुड़कुड़ाहट है। முறுமுறுப்பு. कुड़कुड़ाहट, அவர்களுக்கு என்ன, उनको क्या, அவர்களுக்கு என்ன, उनको क्या, அப்படி முறுமுறுக்கிறாரு. ऐसे कुड़कुड़ाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கொடுக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் ஊழியர்களுக்கு அல்ல. आप लोग जो भी देते हो वो सेवक को नहीं देते हो। வேதத்தின்படி அது நியமித்தது ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுக்க சம்பள பணம். पवित्र शास्त्र में जो कहा गया है नियम के अनुसार, शर्त के अनुसार, वो सब एक पगार के समान है। உலக வேலையில ஈடுபடாமல் முழு நேரமாய் விசுவாசத்தோடு ஊழியம் பார்க்கிற ஊழியர்களுக்கு கர்த்தர் நியமித்த சம்பள பணமாக்கும் தசமபாகம். जो दुनिया में हम नौकरी न करते हुए परमेश्वर के लिए संपूर्ण जीवन और अपने संपूर्ण आयु काल परमेश्वर के लिए सेवा करने के कारण परमेश्वर ने दिया हुआ एक मजदूर அது है। லேவியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பள பணம். वो लेवियों के लिए दिया गया हुआ एक मजदूरी है। அது கர்த்தருக்குரியது. वो यहोवा का है। அது वो பரிசுத்தமாக்கப்பட்டது. पवित्र बनाया गया है। தசமபாகம் கர்த்தருக்குரியது, தசமபாகம் பரிசுத்தமானது. दशमांश यहोवा का है, दशमांश पवित्र है। பரிசுத்தமான தசமபாகத்தை விழுங்க கூடாது. कोई भी जो है पवित्र दशमांश को न लूटे। தசமபாகம் கொடுக்கிறதுல முறுமுறுப்பு வர கூடாது. जो दशमांश देते हैं वो कभी न कुड़कुड़ाए। முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்க. अपने अंदर से कुड़कुड़ाना दूर कर दीजिए। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விஷயம் உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துங்கள். अपने आप को परमेश्वर के सम्मुख में नम्र कीजिए। எந்தெந்த காரியத்தில் நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தாலும், कौन कौन सी बातों में भले ही तुम कुड़कुड़ाते रहे, உங்களையும் அறியாமல் சில வேலைகள் உங்கள் இருதயத்துக்குள்ள முறுமுறுப்பு உண்டாகுமேயானால், आप अनजान में यदि आपके मन में कभी कुड़कुड़ाना हो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் விசுவாசியுங்கள். परमेश्वर के सम्मुख में आप परमेश्वर यहोवा की विश्वास करो। அந்த முறுமுறுப்பு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் தடுக்கிறது. कुड़कुड़ाने के कारण आपके जीवन के आशीर्वाद को रोक दे रहे हो। முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்கள். आप अपने अंदर से सर्वप्रथम कुड़कुड़ाना दूर कर दीजिए। திருப்தி அடையுங்கள். संतुष्ट मन में रहिए। இருக்கிறதுல மனப்பூர்வமாய் இருங்க. जो है उसी में संतुष्ट रहिए। கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். यहोवा के कारण आनंदित और मग्न हो जाइए। எல்லாரும் முழங்கால் படிடுவோம். हम सब घुटने में आएंगे। எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे। கர்த்தர் ஏற்ற காலத்துல உங்கள் வாழ்க்கையில முன்மாரியும் பின்மாரியும் பொழிய பண்ணுவார். परमेश्वर ठीक समय पर आपके जीवन में पिछला और अगला वर्षा बरसाएगा। சமயத்துக்கு ஏற்ற சகாயராய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். समय का योग्य सहायक बनकर प्रकट होगा। எந்த நேரம் என்ன தேவையோ கர்த்தரதை அறிந்திருக்கிறார். आपके जीवन में जो भी जरूरत जो समय में अवश्य है परमेश्वर जानता है। கர்த்தர் சமயத்துக்கு ஏற்ற சகாயராய் உங்களுக்கு வெளிப்படுவார். परमेश्वर सब कुछ समय का योग्य सहायक बनकर प्रकट होगा। முன்மாரியும் பின்மாரியும் கர்த்தர் பொழிய பண்ணும்போது पिछला और अगला वर्षा बरसाते समय தேவனுடைய பிள்ளை உங்கள் கலங்கள் தானியத்தினால் நிரம்பு. आपके कलिहान अन्न से भर जाएंगे। உங்கள் ஆலைகளிலே திராட்சரசம் எண்ணெயும் வழிந்து ஓடு. आपके रसकुंड में ताक मधु और तेल उमड़ेंगे। ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில வந்த நஷ்டங்கள் எதுவா இருந்தாலும், आपके जीवन में कोई भी सबसे पहले नष्ट आया हो, உங்கள் கையின் பிரயாசங்கள்ல ஏற்பட்ட இழப்புகள் எதுவா இருந்தாலும், आपकी कमाई में जो भी नुकसान हुआ हो, வெட்டுக்கிளி தின்றதும் பச்சை புழு தின்றதுமான நஷ்டங்கள் உண்டாயிருந்தாலும், जो भी टिटिड़ियां
टिटड़ियां ने खा लिया है, जो भी काजाम नामक टिटड़ियां ने खा ली है, அந்த நஷ்டத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திருப்ப ये தருவார். सारी जो भी नष्ट आपने नुकसान पाया है सबका हानि परमेश्वर आपको भर देगा। நீங்கள் இழந்து போனதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திருப்ப जो தருவார். भी तुमने खो दिया है उसे परमेश्वर फिर से देगा। நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள். तुम पेट भर कर खाओगे, நீங்கள் திருப்தி அடைவீர்கள். तुम तृप्त होंगे। கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். परमेश्वर आपको आश्चर्य भरे से रीति से चलाएगा। கர்த்தருடைய அதிசய கிரியைகளை கண்டு நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். अद्भुत भरे क्रियाओं को देखकर आप यहोवा की स्तुति करोगे। கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் தேவன் ஒருவரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். यहोवा ही परमेश्वर है, उसके अलावा और कोई नहीं, इसे तुम जान लोगे। நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். और तुम्हारी आशा फिर कभी नहीं टूटेगी। ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் உங்களை விட மாட்டார். परमेश्वर तुम्हारी आशा को कभी टूटने नहीं देगा। விசுவாசத்தோட சொல்லுங்க, विश्वास के साथ बोलिए, கர்த்தர் என்னை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட परमेश्वर மாட்டார். मुझे कभी मेरी आशा को नहीं तोड़ेगा। நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். मैं कभी नहीं, मेरी आशा नहीं टूटेगी। கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். मुझे परमेश्वर कभी नहीं लज्जित कराएगा। சீயோன் குமாரரே மகிழ்ந்து களி கூறுங்க. हे सिय्योन के लोगों आनंदित होकर मगन हो जाइए। தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறுங்க. आनंदित होकर मगन हो। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். यहोवा तुम्हारे लिए बड़े-बड़े कामों को करेगा। கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வரியத்தை தரும். यहोवा का आशीर्वाद तुम्हारे जीवन में ऐश्वर्य को அந்த लाएगा। ஐஸ்வரியத்தில் வேதனை இல்லை. उस ऐश्वर्य में कोई अवेदना नहीं। ஹalleluya ஹalleluya எல்லாரும் ஜெபிப்பே, எல்லாரும் ஜெபிப்பே. ஹalleluya 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 glory ஹalleluya ஹalleluya. முறுமுறுப்புகள் மாறட்டும், முறுமுறுப்புகள் மாறட்டும். ஹalleluya ஹalleluya. மனுஷனுக்கு விரோதமான முறுமுறுப்புகளாய் இருந்தாலே, भले मनुष्य के विरोध कुड़कुड़ाना हो, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமான முறுமுறுப்பாய் இருந்தாலே, देव के विरोध होने वाली कुड़कुड़ाना हो, கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பாய் இருந்தாலே, परमेश्वर के विरोध कुड़कुड़ाना हो, எல்லா முறுமுறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். सारी कुड़कुड़ाना यीशु मसीह के नाम से दूर हो जाए। எல்லா முறுமுறுப்பின் சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகட்டும். सारी कुड़कुड़ाना यीशु मसीह के नाम से दूर हो जाए। வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற முறுமுறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகட்டும். वादा किए हुए आशीर्वाद को रोकने वाले सारी कुड़कुड़ाना यीशु मसीह के नाम से दूर हो जाए। முறுமுறுத்த இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். जो कुड़कुड़ाए हुए इस्राएल लोग जंगल में मर मिट गए। உம்முடைய பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் ஐயா. परमेश्वर आपके लोग तृप्त हो जाए, மனரம்யமாய் இருக்கட்டும். संतुष्ट बने रहे। இந்த பிள்ளைகளுக்கு திட நம்பிக்கை கொடுப்பீராக. आपके लोगों के मन में दृढ़ता दीजिए, தைரியத்தை கொடுப்பீராக. कोई एक प्रकार की ज्ञान दीजिए, சந்ததிகளை ஆசீர்வதிப்பீராக. उनकी संतान को आशीष कीजिए, அவர்களுடைய சந்ததிக்கு அடைக்கலம் கிடைப்பதாக. उनकी संतान को सुरक्षा मिले। வாக்குத்தத்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ये वादा परमेश्वर के लोगों की जीवन में पूरा हो जाए। ஹalleluya ஹalleluya धन्यवाद, ஹalleluya धन्यवाद प्रभु, ஹalleluya. धन्यवाद प्रभु। ஆவியானவரே आमेन, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. धन्यवाद प्रभु, எல்லாரும் பாடுவோம், எல்லாரும் பாடுவோம். प्रभु, हम सब गाएंगे हालेलुया। ஹalleluya. तारीफ से शैतान भागता, बुड़बुड़ से फिर से आता। तारीफ से शैतान भागता, बुड़बुड़ से फिर से आता। स्तुति में गाए दीवार टूटे, खुशी में गाए यरीहो पाए। स्तुति में गाए दीवार टूटे, खुशी में गाए यरीहो पाए। तारीफ से शैतान भागता, बुड़बुड़ से फिर से आता। तारीफ से शैतान भागता,
ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ग्लोरी கர்த்தர் धन्यवाद நல்லவர். प्रभु, धन्यवाद प्रभु, यहोवा भला है। இந்த 10வது மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் इस செய்திருக்கிறார். 10वें महीने को देखने के लिए परमेश्वर ने सहायता किया है। 9 மாதமும் கர்த்தர் நம்மை வெற்றிகரமாய் நடத்தி வந்தார். 9 महीने को भी परमेश्वर ने विजयी भरा रीति से चलाया। 10வது மாதமும் கர்த்தர் நமக்கு தந்திருக்க வாக்குத்தத்த வசனம் इस 10वें महीने में भी परमेश्वर ने हमें दिया हुआ प्रतिज्ञा वचन ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறட்டும். हर एक के जीवन में पूरा हो जाए, ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படியே हर நிறைவேறட்டும். एक परिवार में पूरा हो जाए। தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், परमेश्वर के लोग आपको एक ही काम करना है, கர்த்தருக்குள் மனம் ரம்யமாய் இருங்க. यहोवा के कारण आनंदित होकर मगन होना है, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்க. यहोवा के कारण आनंदित होकर मग्न होना है। இருக்கிற நிலைமையில திருப்தி அடையுங்கள். जो परिस्थिति में है उसी में संतुष्ट रहिए। முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்கள். कुड़कुड़ाना अपने अंदर से दूर कर दीजिए। மனுஷருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலும், किसी इंसान के सामने भी यदि आप कुड़कुड़ाओगे கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலும், या किसी यहोवा के विरोध कुड़कुड़ाओगे ஊழியலுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலும், या किसी सेवक के विरोध कुड़कुड़ाए, எந்த முறுமுறுப்பாய் இருந்தாலும் कोई भी कुड़कुड़ाना हो, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைப்படுத்தி விடும். परमेश्वर की प्रतिज्ञा किए गए आशीर्वाद को पाने से रोक देगा। அதனால முறுமுறுப்பை உங்களை விட்டு அகற்றுங்கள். इसके लिए कुड़कुड़ाना आप अपने अंदर से दूर कर दीजिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करें। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर, हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் தந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ है सुबह की समय के लिए धन्यवाद प्रभु। கடந்த 9 மாதமும் நீர் எங்களை பாதுகாத்தீர். पिछले 9 महीने भी परमेश्वर आपने हमको संभाला, நல்ல ஜீவனை சுகத்தையும் தந்தீர். अच्छा जीवन सुख दिया, நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்தீர். अच्छी आरोग्यता और बल दिया। 10வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி ஆயுசு நாளை கூட்டி தந்தீர். 10वां महीने में प्रवेश करने के लिए आयु के दिन को बढ़ा कर दिया। விசுவாச மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். विश्वासी लोगों को प्रभु जी आप हर एक को आशीष कीजिए। நீர் தந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே आपने दिया हुआ प्रतिज्ञा वचन के உம்முடைய अनुसार பிள்ளைகள் முறுமுறுப்பை விட்டு விலகி प्रभु जी आपके बच्चे कुड़कुड़ाना से दूर होकर இருக்கிற நிலைமையில திருப்தி பெற்று जो परिस्थिति में है उसी में संतुष्ट होकर சந்தோஷமாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும் போது आनंदित होकर जब यहोवा में मग्न हो जाएंगे, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்திலே முன்மாரியும் பின்மாரியும் பொழிய பண்ணும். आपके बच्चों के जीवन में पिछला और अगला वर्षा को बरसा दीजिए। உம்முடைய பிள்ளைகளுடைய களங்களில் தியானியமும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆலையிலே திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டு ஓடட்டும். प्रभु जी आपके बच्चों के कलिहान अन्न से भर जाए और आपके बच्चों के रसगुंड में जो है प्रभु जी दाखमध और तेल उमड़ जाए। प्रभु கடந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வருமானத்திலே வெட்டுக்கிளியாவது பச்சை புளியாவது ஏதாவது தின்று நாசப்படுத்தி இருக்குமே. ஆனால் पिछले दिनों में यदि आपके बच्चों की कमाई में कोई टिटड़ियां कुछ भी खाकर यदि नष्ट किया हो, வெட்டுக்கிளி சாப்பிட்டதையும் பச்சை புளி சாப்பிட்டதையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நஷ்டத்தை எல்லாம் லாபமாக்கி கொடுப்பீராக. प्रभु जी जो भी नष्ट हुई थी प्रभु जी उन सारे नष्टों को आप लाभ में बदल दीजिए। प्रभु பிள்ளைகள் சம்பூர்ணமாய் சாப்பிடட்டும். आपके बच्चे पेट भर कर खाने दो प्रभु, திருப்தி அடையட்டும். तृप्त होने दो प्रभु, அதிசய கிரியைகளை கண்ணால காணட்டும். आपके अद्भुत भरे कामों को आंखों से देखने दो प्रभु। உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. प्रभु जी आपकी स्तुति करने वाली प्रजा என் बने। ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னவன் मेरी प्रजा की आशा फिर कभी नहीं टूटेगी कहा हुआ परमेश्वर। பிள்ளைகளோடு கூட இருந்து आप अपने बच्चों के संग रहे எந்த சூழ்நிலையிலும் कोई भी परिस्थिति में பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு आपके பாதுகாத்துக்கொள்ளும். बच्चे कभी लज्जित न होने से बचाइए। நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். भर उमड़ने वाली आशीर्वाद दीजिए। நல்ல நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். आपके अच्छे नाम को केवल महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धारकर्ता பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மகான் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. सबको आशीष करे। ஆமென்.